சொற்பொழிவு 15. வாழ்வில் நிலவும் ஒரே பரிதாபம் ஆசை வசப்படல். அஷ்டாவக்கிரர் மொழிகிறார், குரு என்பவர் ஆசிரியர் மட்டுமல்லவர், நெறிப்படுத்துபவருமாவார். அவர் வாழ்க்கைக்கு ஒரு கட்டுப்பாடான வழி காண்பிக்கிறார். சொற்களை மட்டும் அறிமுகப்படுத்துபவர் ஆசிரியர், சுய கட்டுப்பாட்டையும் கற்றுத்தருபவர் நெறியாளர் குரு. அஷ்டாவக்கிரர் சொற்களை மட்டும் வெளிப்படுத்தி திருப்தி பெறவில்லை, சொற்களால் உண்டாகக்கூடிய அபாயத்தையும் சுட்டிக்காட்டுகிறார். குருவின் வார்த்தைகளை கேட்பதால் மட்டுமே நீ பரவசம் அடைந்து விஷயத்தை முழுமையாக புரிந்து கொண்டு ஓஷோ விட்டதாக நினைக்கக்கூடும். வார்த்தைகள் கூறும் சத்தியத்தை உணர்வதற்கு பதிலாக நீ வார்த்தைகளையே சத்தியம் என கருதக்கூடும். சத்குருவின் வாயிலிருந்து புறப்படும் சொற்களில் வலு இருக்கும், சக்தி இருக்கும். அந்த வலுவினாலும் சக்தியினாலும் நீ சூழப்பட்டு பாதிக்கப்படலாம், மனமயக்கம் கொள்ளலாம். நீ ஞானியாகாமலே ஞானியாகி விட்டதாக நினைத்து விடுவாய். இது முதல் அபாயம். நீ கேட்கும் சொற்கள் பொருத்தமானவையாகத்தான் தோன்றுகின்றன, தர்க்கப்படியும் சரியாகத்தான் தெரிகின்றன, உன் அறிவு ஏற்றுக்கொள்ளும் விதமாக அமைந்துள்ளன. இதயம் அவை கேட்டு குதூகலிக்கின்றது. சத்சங்கத்தின் விளைவாக நீ ஒரு சமயம் இவ்வாறு உணரலாம். இதன் விளைவாக நீ இதுவரை பெறாத ஆன்மீக அனுபவத்தை பெற்றுவிட்டதாக கருதலாம். குரு கண்டுபிடித்து விடுவார். அவர் பரீட்சித்து பார்ப்பவரும் ஆவார். நீ உன் ஆன்மீக அனுபவத்தை அவரிடம் சொல்கையில் அவர் அந்த அனுபவம் உண்மையாகவே உனக்கு கிட்டியதா அல்லது நீ பிறர் கூற கேட்ட ஆன்மீக சொற்களை ஒப்பிக்கிறாயா என்பதை கண்டுபிடித்து விடுவார். அஷ்டாவக்கிரர் அறிவித்த மகா சத்தியத்தின் பேருண்மையின் பாதிப்பை ஜனகர் உடனடியாக உணர்ந்து எதிரொலித்தார். ஜனகரும் அதே உயர் சத்தியத்தை சொன்னார். மேலும் அவர் கூறினார், என்ன ஆச்சரியம்! இதுவரை நான் உறக்கத்தில் இருந்தவன் போலல்லவா தோன்றுகிறது. நல்ல வேளையாக இப்பொழுது விழித்து கொண்டு விட்டேன். நான் தான் அனைத்தின் மையம் என்றும் நான் தான் எல்லாவற்றையும் நடத்தி வருகிறேன் என்பதையும் தெரிந்து கொண்டேன். ஆகவே நான் எனக்கே வணக்கம் செலுத்திக் கொள்கிறேன். இத்தகைய மகிமையான விளைவு ஜனகரிடம் உதித்தது. அஷ்டாவக்கிரர் மெளனமாக இருந்து கொண்டு ஜனகர் பேசுவதை கேட்கிறார். பிறகு அவர் கேள்வி மேல் கேள்வி கேட்கிறார். துன்பம் ஏன், துயரம் ஏன், சந்தேகங்களை கிளப்புகிறார். ஜனகர் என்ற பாத்திரத்தை, குடத்தை ஆங்காங்கே சுண்டியும் தட்டியும் பார்க்கிறார். ஜனகர் பக்குவம் அடைந்து விட்டாரா, சுயமான அனுபவம் பெற்று விட்டாரா, அல்லது காதால் கேட்டதை திருப்பிச் சொல்கிறாரா, ஏதோ பாதிப்பின் காரணமாக ஞான மொழி பேசுகிறாரா? நான் இங்கே இப்பொழுது எதிரே உள்ளதால் இப்படியெல்லாம் அஷ்டாவக்கிரர் பரிசோதித்தார். என்னிடம பல வகையான மனிதர்கள் வருகிறார்கள். அவர்களில் பலர் ஜே கிருஷ்ணமூர்த்தியின் பக்தர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் பல்லாண்டுகளாக ஜே கே இன் சொற்பொழிவு கேட்டு வருகிறோம். அவரது பேச்சு சரியென்றே தோன்றுகிறது. அதில் எங்களுக்கு சந்தேகமில்லை. அவருடைய கருத்துக்களை நாங்கள் புரிந்தும் கொண்டோம். ஆனாலும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு புரட்சியும் உண்டாகவில்லை. அவர் பேச்சை அறிவுபூர்வமாக புரிந்து கொண்டோம். ஆனால் எங்கள் ஆத்மா நிரம்பாமல் வெற்றிடம் போல உள்ளது. மேலோட்டமாக எல்லாவற்றையும் அறிந்து விட்டோம். ஆனால் உள்ளத்தின் உள்ளே அப்படியேதான் இருக்கிறோம். அங்கே மாற்றம் ஏதும் நிகழவில்லை. நாங்கள் உள்ளத்தளவில் தொடப்படாதவர்களாகவே இருக்கிறோம். மழை பெய்தும் குடம் நிரம்பவில்லை. மனிதன் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறான். அறிவுபூர்வமாக அவன் எல்லா ஆன்மீக விஷயங்களையும் புரிந்து கொள்கிறான். ஆனால் அதற்கு இணையாக அவன் வாழ்க்கையில் மாறுதல் எதுவும் ஏற்படுவதில்லை. அவனது தர்ம சங்கடத்தை நீ புரிந்து கொள்ள முடியாது. கதவு எங்கேயுள்ளது என்று அவனுக்கு தெரியும்.
ஆனால் அவன் சுவரேறி வெளியே செல்கிறான். கதவை பார்க்காதவன் விஷயம் வேறு. அவன் சுவரேறி வெளியேறினால் குறை சொல்ல முடியாது. ஒரு மனிதனுக்கு கதவு தென்படுகிறது, எங்கே உள்ளது என்று தெரிகிறது. அப்படியும் சுவர் வழியே வெளியேற முயன்று தலையில் அடிபட்டுக் கொள்கிறான். அவனது வேதனையை உன்னால் உணர ஓஷோ முடியும். அவன் குழம்புகிறான், எது சரி என்று எனக்கு தெரிகிறது. ஆனால் நான் ஏன் தப்பாக செயல்படுகிறேன்? எங்கே போக வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் ஏன் அதற்கு எதிர் திசை செல்கிறேன்? அவனுக்கு எல்லாம் தெரியும். இல்லை, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. எதையும் புதிதாக கற்கும் உள்ளார்ந்த ஆர்வமும் நீங்கிவிடுகிறது. சீடன் தன்மையும் மறைந்து போகிறது. தான் எல்லாம் அறிந்து கொண்டாகிவிட்டது. புதிதாக கற்பதற்கு என்ன இருக்கிறது என்று நினைத்து கொள்கிறான். அவனது பணிவு தொலைந்து விடுகிறது. உள்வேதனை திரள்கிறது. அதில் குறைவு விளைவதில்லை. இது எப்படி எனில், நீ வீட்டில் மருந்துகளை சேகரித்து கொண்டே வருவதால் உன் நோய் தீர்ந்து விடாது. அவற்றை உபயோகித்தால்தான் பலன் கிடைக்கும். நீ டாக்டர்கள் தரும் மருந்து சீட்டுகளை சேகரித்து ஒரு கோப்பு தயார் செய்யலாம். அவற்றினால் எப்பயனும் இல்லை. அவற்றின்படி வாழ்க்கையில் நடந்து கொள்வதுதான் முக்கியம். எல்லா நோய்களுக்கும் உன்னிடம் மருந்துகள் உள்ளதாக உனக்கு பிரமை ஏற்படலாம். உன்னிடம் மருந்து கடையே உள்ளதென நீ நினைக்கலாம். ஆனால் அவற்றை பயன்படுத்தாவிடில் நோய் தீர என்ன செய்வது? யாரிடம் செல்வது? யாரை கேட்பது? ஆக மனத்தில் ஒருவிதமான திமிர் உதிக்கிறது. ஏட்டறிவினால் கிடைத்த புத்தியில் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அகங்காரம் மேலோங்குகிறது. ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் எனக்கு எதுவும் தெரியவில்லையே, நான் என்ன செய்வது என்ற வேதனை குரல் கேட்கிறது. நீ உண்மை என அறிவது உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அப்படி வாழ்க்கையில் மாறுதல் ஏற்படாவிடில் உன்னிடம் இருக்கும் உண்மையில் சாரம் இல்லை என அறியலாம். சுவாமி ராமதீர்த்தர் ஒரு கதை சொல்லுவார். ஆகாய கங்கை நதியின் கரையில் ஒரு நாள் ஞானமும் மோகமும் வந்து அமர்ந்திருந்தன. கங்கை இருவரையும் பார்த்து, வாருங்கள், என் நீரில் மூழ்கி எழுங்கள், நான் உங்களை தூய்மைப்படுத்தி விடுகிறேன். நீரில் அம்மா, 2:13 துன்பம் ஏன், துயரம் ஏன்? இறங்குங்கள், நீராடுங்கள், உங்களை புதியவர்களாக்கி விடுகிறேன். மீண்டும் இளமை பெறுவீர்கள். உங்கள் மீது படிந்துள்ள தூசியை எல்லாம் துடைத்து நீக்கி விடுவேன் என்றது. ஞானத்திற்கு திமிர் அதிகம். ஆகவே அது நீயா என்னை தூய்மையாக்குவாய் என்று கேட்டது. கங்கையின் பேச்சில் அதற்கு நம்பிக்கை வரவில்லை. வளைந்து கொடுக்கும் தன்மையை, சமர்ப்பணமாகும் கலையை அது எப்போதோ கைவிட்டிருந்தது. எப்படி சீடராக நடந்து கொள்வது என்பதை ஞானம் மறந்துவிட்டிருந்தது. இன்னொருவர் மூலம் தனக்கு கிடைக்கக்கூடியது எதுவும் இருக்கும் என்பதையும் மறந்து போயிருந்தது. ஞானம் நினைத்தது, நான் சுயமாகவே எல்லாவற்றையும் செய்து கொள்வேன். எனக்கு எந்த கங்கையும் தேவையில்லை, எந்த புண்ணிய நீரும் அவசியமில்லை. குரு யாரும் வேண்டியதில்லை, வேறு யாருமே கூட எனக்கு தேவையில்லை. கங்கை தன்னை நீராட புனிதம் பெற அழைத்ததை குறித்து அது ஏளன புன்னகை செய்தது. மோகத்தின் தன்மை வேறு. அது எதை கண்டும் மோகிக்கும். அதற்கு கங்கையின் பேச்சு பிடித்திருந்தது. பேராசையுடன் அது கங்கையில் இறங்கியது. கங்கை அதை குளிப்பாட்டியதும் அது சுத்தமடைந்தது, புனிதமடைந்தது. குறைபாடுகள் நீங்க பெற்றது. அது நீராடி வெளியே வந்ததும் தேவர்கள் அதை துதித்தனர், அதற்கு ஆரத்தி எடுத்தனர். ஏனெனில் மோகம் இப்போது அன்பாக பிரேமையாக மாறிவிட்டது. பணிவின் காரணமாக இந்த விளைவு ஏற்பட்டது. மோகம்தான் சுத்தமடைந்து அன்பாக உருவெடுக்கிறது. அன்பின் உயரிய நிலையில் அது துதிக்கப்படுகிறது.
பிரார்த்தனையின் கடைசி முகாம்தான் இறைவனை அடையும் இடமாகிறது. ஆனால் ஞானம் தன் வழியிலே முன்னேறிவிட்டது. அது திமிருடன் செல்கிறது, குறைகளை உணராமல் சுமந்து செல்கிறது. தலைக்கணம் மிகுந்திருக்கிறது. இதயமோ முழுமையாக வறண்ட, எதுவும் வளராத பாலை நிலமாக உள்ளது. ஜனகர் தான் ஞானம் பெற்றுவிட்டதாக சொன்னபோது அஷ்டவக்ரர் தன் சூத்திரங்கள் மூலம் கேள்வி கேட்டு சோதிக்கிறார். ஓஷோ ஜனகரே, நிஜமாகவே அவ்வாறு உணர்கிறீர்களா? அல்லது வார்த்தை ஜாலங்களில் சிக்கிக் கொண்டு விட்டீர்களா? அல்லது என் பேச்சில் மயங்கி விட்டீர்களா? பானை பக்குவப்பட்டு விட்டதா என்று சுண்டி பார்ப்பதைப் போல் அஷ்டாவக்கிரர் ஜனகரை சோதிக்கிறார். முதல் சூத்திரம்: நீர் உம்மை ஆத்மாவை அடிப்படையில் ஒன்றெனவும் அழியாதது எனவும் தெரிந்து கொண்டு விட்ட ஆத்மஜானி என்கிறீர். ஆனால் உங்களுக்கு இன்னும் செல்வத்தில் பற்று நீடிக்கவில்லையா? கேள்வி எழக் காரணம், ஜனகர் அரண்மனையை விட்டுவிடவில்லை, ஐஸ்வர்யத்தையும் உதறி தள்ளவில்லை. முன்பு இருந்தபடியேதான் இப்போதும் உள்ளார். சீடன் அறியாமை காரணமாக கேள்வி கேட்பான். குரு ஞானத்தின் காரணமாக வினாத்து தொடுப்பார். சீடனின் கேள்விக்கு பதில் கூறுவது எளிது. குருவின் கேள்விக்கு வாழ்க்கையையே பதிலாக கொடுக்க நேரிடும். வேறு வழியில்லை. தவாத்மனஸ்ய தீரஸ்ய கதமர்தார்ஜனே ரதி. ஆத்மா பற்றி அறிந்துவிட்டதாக அறிவிப்பு செய்த பிறகு செல்வத்தில் விருப்பம் இருக்க முடியுமா? நாட்டில், பேரரசில், அரண்மனையில், பதவியில், கௌரவத்தில், அரியணையில் ஆசை இருக்கலாமா? அஷ்டாவக்கியரின் கேள்வியை மீண்டும் பார்ப்போம். அவர் கேட்பது, ஜனகரே, உமக்கு நீரே கடவுள் என்ற உணர்வு, ஆத்ம ஞானம் ஏற்பட்டுவிட்ட பிறகு இனிமேலும் செல்வத்தை துரத்திக் கொண்டு நீர் ஓடலாமா? உன் உள்ளத்தை துருவி ஆராய்ந்து பார். பணத்தின் மீது பற்று இன்னும் மிஞ்சியுள்ளதா என்று பார். ஏன் பணத்திற்கு முதலிடம் கொடுத்து கேள்வி எழுகிறது? ஏனெனில் வாழ்க்கையில் நாம் ஓடும் ஓட்டமெல்லாம், வெளிப்படுத்தும் வெறியெல்லாம் பணம் சம்பாதிக்கத்தான். நாம் உள்ளே காலியாக, வெற்றிடமாக, சூனியமாக இருக்கிறோம். இதை பணத்தால் நிரப்புகிறோம். வெறுமை நம்மை துன்புறுத்துகிறது. அத்தகைய நிலை சங்கடமாக இருக்கிறது. தன்னிடம் உள்ளதாக எதையாவது காட்ட வேண்டும். எப்படி காட்டுவது? பதவி, கிளறவம் ஆகியவை கூட. துன்பம் ஏன்? துயரம் ஏன்? பணத்தின் உருவங்கள் தான். அவற்றால் நம்மை நிரப்பிக் கொள்கிறோம். அப்பொழுதுதான் ஒருவன், நானும் கவனிக்கப்பட வேண்டியவன்தான், நான் காலி பாத்திரமில்லை, எவ்வளவு பணம் என்னிடம் உள்ளது என்று பார்த்து கொள்ளுங்கள், நான் இருப்பதையும் காட்டிக்கொள்ள இது தேவைப்படுகிறது என்று கூற முடிகிறது. அஷ்டாவக்ரரின் கருத்தின்படி இப்படி வெளிப்புறமாக ஓடுபவனுக்கு தனக்குள் கடவுள் வீற்றிருப்பது தெரியவில்லை. கடவுள் நமக்குள் இருப்பதை அறிந்தவன்தான் அவன்தான் செல்வம் பெறுகிறான். மீராவின் பாடல் படி அவனே ராமரத்தினம் என்னும் செல்வத்தை அடைகிறான். பிறகு அவன் அடைவதற்கு மிச்சம் எதுவும் இல்லை. ஏனெனில் அவனுக்குத்தான் செல்வத்துள் செல்வம் பரம ஐஸ்வர்யம் கிடைத்துவிட்டதே. பிறகு ஏன் அவன் சாதாரண பணத்தின் பின்னால் ஓடப்போகிறான்? சிறுவனாயிருந்த போது பொம்மைகளை வைத்து விளையாடினாய். பொம்மை உடைந்தால் அழுதாய். யாராவது எடுத்தால் சண்டை போட்டாய். பிறகு வளர்ந்து இளைஞனானாய். உன் சிறுவயது பொம்மைகளை மறந்தே போனாய். மூளையில் கிடந்த அவை தூசி படிந்து பிறகு குப்பையில் தூக்கி எறியப்பட்டன. உனக்கு அவற்றின் நினைவு கூட இப்போது இல்லை. முன்பு அவற்றிற்காக சண்டையிட்டாய். அடிக்கவும் அடி வாங்கவும் தயாராக இருந்தாய். இப்போது யாராவது உன்னிடம் வந்து பொம்மைகளை பற்றி கேட்டால் சிரித்து விடுவாய். நான் இப்போது ஒன்றும் குழந்தை இல்லையே, நான் இளைஞன், வயது வந்தவன், உயிர் உள்ளவை போல் முன்பு தோன்றிய அவை பொம்மை மாத்திரமே என்று இப்போது தெரிந்து கொண்டேன் என்பாய். தனக்குள்ளே
பரமாத்மா வீற்றிருப்பதை உணர்ந்ததும் இது போலவே மீண்டும் மனமுதிர்ச்சி ஏற்படுகிறது. சிறுவயதில் விளையாடிய பொம்மைகள் இளைஞனான பின் வீணானது போல கடவுளின் ஞானம் பெற்றதும் பணம், பதவி, காரவம் முதலிய உலக பொம்மைகள் வீணானவை என்பது தெரிய வருகிறது. பிறகு அவற்றிற்காக நாம் போராட மாட்டோம், போட்டி போட மாட்டோம், ஒருவரை ஒருவர் முந்த முயல மாட்டோம். ஓஷோ பணத்தின் பின்னால் ஓடுவது ஆத்மாவை உணராத மனிதன் மேற்கொள்ளும் ஓட்டமாகும். உள்ளத்தினுள் ஒரு மனிதன் எத்துணை ஏழையோ அத்துணை அளவு பணத்தால் தன்னை நிரப்பிக் கொள்ள முயலுகிறான். வெளியிலிருந்து வரும் பணம் உள்ளே நிலவும் வறுமையை மறப்பதற்காக முயலும் ஓர் ஏற்பாடாகும். உள்ளே அவன் எத்துணை ஏழையோ அதே விகிதத்திற்கு அவன் பணத்தின் பின்னால் ஓடுகிறான். இதனால்தான் உண்மையிலேயே முதலில் செல்வச் சீமான்களாக இருந்த புத்தரும் மகாவீரரும் எல்லாவற்றையும் விட்டு கையேந்திகளானார்கள். எத்துணை வியப்பான சம்பவம் இது! சாதாரண உலகில் ஏழை பணத்தை துரத்தியபடி ஓடுகிறான். ஆன்மீக உலகில் செல்வந்தன் பணத்தை துரத்தி அடித்துவிட்டு ஏழையாகி விடுகிறான். உள்ளே ஆன்மீக செல்வத்தால் நிரம்பியவன் வெளியுலக ஓட்டத்தை கைவிடுகிறான். அஷ்டாவக்கிரர் சொல்கிறார், ஜனகரே, மறுபடி உள்மனத்தில் இறங்கி தடவி பாருங்கள். எங்கேயாவது பண ஆசை ஒட்டி கொண்டிருக்கிறதா என்று கண்டுபிடியுங்கள். அப்படி பண ஆசை மிஞ்சியிருந்தால் நீருணர்ச்சியுடன் பேசியதெல்லாம் 50 பேச்சு மட்டுமே. இதுதான் உரைகள். இப்போதும் நீர் பதவியில் நீடிக்க விரும்பவில்லையா? உமது நாட்டின் எல்லையை விரிவாக்க ஆசைப்படவில்லையா? உள்ளே எதன் மீதும் இச்சை மிஞ்சியிருக்கவில்லையா? உள்ளத்தில் பற்று இருக்கும் வரை நீர் ஆத்ம அனுபவம் பெற்றவராக மாட்டீர். இரண்டும் ஒரே சமயத்தில் இருக்க வாய்ப்பில்லை. இவை இரண்டினிடையே எவ்வித ஒத்துழைப்பிற்கும் கூட வாய்ப்பு கிடையாது. ஒளியும் இருட்டும் ஒரே இடத்தில் ஒரே சமயத்தில் இருக்க முடியாதல்லவா? ஒளி இருந்தால் இருள் இல்லை, இருள் இருந்தால் அங்கே ஒளி இல்லை. ஜனகரே, நீர் ஒளியின் விஷயம் பேசுகிறீர், பெரிய வார்த்தைகளை உபயோகிக்கிறீர். இது திடீரென விரைவாக ஏற்பட்ட மாறுதலான நிகழ்ச்சி. நீரே இதை உரைக்கல்லில் உரைத்து பார்க்கவும், இதை சற்று ஆராய்ச்சி செய்து பிரித்து பகுத்து பார்க்கவும். உள்ளத்தின் உள்ளே இறங்குக. அங்கே பணத்தாசை எஞ்சியுள்ளதா? துன்பம் ஏன், துயரம் ஏன் என்று கவனிக்கவும். கொஞ்சம் ஆசை மிஞ்சியிருந்தாலும் நீர் பேசும் ஆத்ம ஞானம் பழைய சோறு போல. இதெல்லாம் கடன் வாங்கிய சொற்கள். இவற்றிற்கு அதிக மதிப்பில்லை. அதாவது நீர் ஆத்மஞானம் பெறவில்லை என்று பொருள். ஆகவே நான் உம்மை மறுபடியும் எழுப்ப வேண்டும். நீர் மறுபடியும் அரிச்சுவடியிலிருந்து ஆன்மீக பாடம் கற்க ஆரம்பிக்க வேண்டும். பணத்தில் இம்மியளவாவது ருசி உண்டா? வெளியிலிருந்து ஏதோ ஒன்று கிடைத்துவிட்டால் நாம் சாதித்தவர்களாகி விடுவோம் என்னும் நினைப்பு இருக்கும் வரை நமக்கு பணத்தாசை உள்ளது என்று அர்த்தம். ஒருவேளை நீ பணத்தாசையை தியாகம் செய்யலாம். உலகம் உன்னை தியாகி என அழைக்கும். மக்கள் உன்னை புகழ்வார்கள், பாதம் தொட்டு வணங்குவார்கள். ஆனால் அந்த தியாகத்திற்காக நீ பிரதிபலனாக எதையும் எதிர்பார்த்தால் பணத்தாசை நீங்கினாலும் நீ ஆத்ம ஞானம் பெறவில்லைதான். பணத்தாசைக்கு பதிலாக தியாக ஆசை என்பது பண்டமாற்று மட்டுமேயாகும். ஆனால் உன் பணத்தாசையே மறைமுகமாக நீடிக்கிறது. பணத்தாசையின் ஆழத்தில் இன்னொரு ஆசை பதிந்துள்ளது. அதுதான் பணத்தை வைத்துக் கொண்டு சமூகத்தில் முக்கியமானவனாகிவிட வேண்டும் என்னும் ஆசை. பணம் ஒருவனை சமூக மதிப்பு பெறச் செய்கிறது என்பதுதான் பணத்தாசையின் உள்ளர்த்தம். அகமதிப்பீடு. ஆனால் என் மதிப்பீடு உள்ளே நடைபெறுகிறது. நானும் என் மதிப்பும் ஒன்றே என நினைப்பது சந்நியாச லட்சணம்.
இதற்கு மாறாக எனக்கு மதிப்பு வெளியுலகத்தில் நிச்சயமாகிறது. மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை வைத்து எனக்கு மதிப்பு உருவாகிறது என நினைப்பது பணத்தாசையின் லட்சணம். 100 தியாகிகளில் 99 பேர் பணத்தாசை கொண்டவர்கள். அவர்கள் பணத்தை தொடுவதை நிறுத்தியிருப்பார்கள். கடை தெருவிற்கு போவதை நிறுத்தியிருப்பார்கள். வணிகம் செய்வதை கைவிட்டிருப்பார்கள். எல்லாவற்றையுமே கைவிட்டு கோயில்களிலேயே உட்கார்ந்திருப்பார்கள். ஆனால் அங்கே வருகின்றவர்கள் தங்களை கௌரவிக்க ஓஷோ வேண்டுமென எதிர்பார்க்கிறார்கள். அப்படி நடைபெறாவிடில் அதை அவமானமாக கருதுகிறார்கள். அந்த அவமானம் முள்ளாக குத்துவதாக உணர்கிறார்கள். ஆனால் நீ அவர்களை பாராட்டினால் நெகிழ்ச்சி அடைகிறார்கள். மகாதியாகி என புகழ்ந்தால் அவர்களின் உள்ளத்தில் தாமரை பூவை போல் மகிழ்ச்சி மலர்கிறது. கடைக்காரர் காலையில் கடையை திறந்ததிலிருந்து நாள் முழுதும் வாடிக்கையாளர்களை எதிர்பார்ப்பதிலேயே நேரத்தை செலவிடுகிறார். அதேபோல் கோயிலில் உட்கார்ந்தபடி தியாகிகளும் பாராட்டுபவர்கள் வருவார்கள். தங்களை வழிபடுவார்கள், சன்மானம் தருவார்கள், கௌரவிப்பார்கள் என்று காலையிலிருந்து காத்திருக்கிறார்கள். பண ஆசை உருமாறி தியாக ஆசையாகி அது புகழ் ஆசையாக மாறுகிறது. கடைதான் மாறுகிறது. கடை முதலாளி அடிப்படையில் மாறவில்லை. என்றிலிருந்து உன் மனத்தில் பிறரிடமிருந்து கிடைக்கும் பாராட்டிற்கு நேர்மறையான அல்லது எதிர்மறையான மதிப்பு தரப்படுவதில்லையோ, பிறர் இழைக்கும் அவமானத்திற்கும் மதிப்பு ஒன்றுமில்லாமல் போகிறதோ, உன்னிடம் என்னென்ன உள்ளது என்பதை வைத்து உன் வலிமையை நீ அளந்து பார்க்கவில்லையோ, உன்னிடம் என்னென்ன இல்லை என்பதை வைத்து நீ உள்மனத்தில் குறைபாடு உள்ளதாக நினைக்கவில்லையோ, நீ எந்த நிபந்தனையுமின்றி பூரணமடைந்து விடுகிறாயோ, அந்த பூரண உணர்வு வெளிக்காரணத்தால் ஏற்படாமல் தானாகவே காரணமின்றியே ஏற்படுகிறதோ, அன்றிலிருந்தே நீ ஞானம் பெற்றாய் என அறி. அதற்கு முன் மூளையில் இருந்ததெல்லாம் தகவல்கள் மட்டுமே. தகவல் அறிவு வேறு, ஞானம் வேறு. சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய சமயம் வங்காளத்தில் பஞ்சம் நிலவியது. அவர் உடனே பஞ்ச பகுதிகளில் சேவை செய்ய சென்று விட்டார். டாக்கா நகருக்கு அவர் சென்றபோது அவ்வூர் வேதாந்த பண்டிதர்கள் சிலர் அவரை தரிசிக்க வந்தனர். அமெரிக்காவில் வேதாந்த கருத்துக்களை அறிமுகம் செய்து வெற்றி கொடி நாட்டியவர் என்பதால் அவரிடம் வேதாந்தம் சம்பந்தமாகவே உரையாட அந்த பண்டிதர்கள் வந்திருந்தனர். துன்பம் ஏன், துயரம் ஏன், பேச்சே ஆனால் இதென்ன? சுவாமிஜி வேதாந்த பிடிக்கவில்லை, பிரம்மம் சம்பந்தமாகவும் பேசவில்லை, ஆன்மீகம், அத்துவைதம் ஆகியவை பற்றியும் பேச்சில் குறிப்பிடவில்லை. அவர் பஞ்ச நிலைமை பற்றியே பேசினார். சுற்றிலும் நிலவிய சோக சூழ்நிலையால் அவரும் வேதனைக்குள்ளாகியிருந்தார். பேச்சின் நடுவில் அழத் தொடங்கிவிட்டார். கண்களிலிருந்து நீர் வழிந்தோடியது. பண்டிதர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து முறுவலித்தனர். சாரமற்ற உலகிற்காக இந்த சந்நியாசி அழுகிறாரே என்று அதிசயித்தனர். பஞ்சத்தால் சாவுகள் ஏற்பட்ட போதிலும் இது மண்ணாலாகிய உடம்புதானே, இதற்கு போய் அழுகின்ற இவர் அஞ்ஞானி என்று யோசித்தனர். பண்டிதர்களின் ஏளனச் சிரிப்பை பார்த்து விவேகானந்தருக்கு ஒன்றும் புரியவில்லை. பண்டிதர்களே, ஏன் நகைக்கிறீர்கள், என்ன விஷயம் என்று அவர் விசாரித்தார். பண்டிதர்கள் வெளிப்படையாக பேசினார்கள். ஒருவர் அவர்கள் சார்பில் சொன்னார், உங்களை பரமஞானி என்றல்லவா நாங்கள் நினைத்திருந்தோம், நீங்களே அழுகிறீர்களே. சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுவதென்ன? நாம் என்பது உடல் இல்லை, நாம் ஆத்மாக்கள், நாமேதான் பிரம்மம், யாரும் இறப்பதுமில்லை, பிறப்பதுமில்லை. இதெல்லாம் தெரிந்தவராகிய நீங்கள் அழுகிறீர்களே. உங்களை பரமஞானி என்ற முறையில் தரிசிக்க வந்தோம், நீங்கள் அறியாமையில் மூழ்கியுள்ளீர்கள். விவேகானந்தர் தன் பக்கத்தில் எப்பொழுதும் ஒரு நீண்ட கழி வைத்திருப்பார்.
அதை எடுத்துக்கொண்டு அவர் தன்னிடம் பேசிய பண்டிதர் மீது பாய்ந்தார். கழியை அந்த மனிதரின் தலையில் வடியபடி சுவாமிஜி சொன்னார், நீ உண்மையான ஞானியாக இருந்தால் அப்படியே உட்கார்ந்திரு. இந்த கழியால் ஓர் அடி கொடுக்கிறேன். நீ சலனப்படக்கூடாது. மனிதன் என்பவன் உடலல்ல என்று நீ சொன்னதை நினைவில் வைத்து அடியை பொறுத்துக்கொள். விவேகானந்தர் திடமான உடல் படைத்தவர், உடல் வலிமை மிகுந்தவர். அவர் கையிலோ பெரிய கம்பு. கேள்வி கேட்ட பண்டிதருக்கு உயிர் போகும் அளவுக்கு பயமாகிவிட்டது. அவர் நடுக்கத்துடன் கெஞ்சினார், சுவாமிஜி, நிறுத்துங்கள். இதென்ன இப்படி செய்கிறீர்கள்? இதுவா ஞான விஷயம்? நாங்கள் தங்களது சத்சங்கம் நாடி இங்கே வந்தோம். நீங்கள் நடந்து கொள்ளும் முறை சரிதானா? இந்த சுவாமிஜி கொன்று விடுவார் போல் இருக்கிறதே என்று அந்த பண்டிதர் அங்கிருந்து ஓடிவிட்டார். மற்ற பண்டிதர்களும் நழுவிவிட்டனர். விவேகானந்தர் கருத்து சொன்னார், சாஸ்திரத்தை சரியாக ஒப்பித்தல் ஞானமாகிவிடாது, ஏட்டறிவும் ஞானமாகிவிடாது. மற்றவர்களுக்கு உபதேசிக்கும் கெட்டிக்காரர்கள் நிறையவே உள்ளனர். அந்த பண்டிதர் பேசிய விதம் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை ரகம்தான். அப்பேச்சில் ஆத்ம அனுபவத்தின் பிரதிபலிப்பு தெரியவில்லை. சாஸ்திர வார்த்தையை தான் சொன்னார். சுயமான விஷயம் எதுவும் கூறவில்லை. சுயமாக இல்லாத அறிவு 4 காசு பெறாது. ஆகவேதான் அஷ்டாவக்கிரர் ஜனகரை பார்த்து, ஆத்ம ஞானம் பெற்றுவிட்டதாக கூறும் உமக்கு செல்வம் சேர்ப்பதில் கொஞ்சமாவது ஆர்வம் மிஞ்சியுள்ளதா என்று கேட்டுச் சோதிக்கிறார். குரு உருவத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடி போன்றவர். குரு என்னும் கண்ணாடியின் எதிரில் சிஷ்யன் முழுமையாக நிர்வாணமாகிவிட வேண்டும். தனது இதயத்தை திறந்து காட்ட வேண்டும். அப்போதுதான் புரட்சி நிகழ முடியும். பழைய ஜைன சாஸ்திர நூல்களில் மிதிலை நாட்டு மன்னர் நேமியை பற்றி ஒரு கதை உள்ளது. அவர் சாஸ்திரம் படித்தவர் இல்லை, ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவரும் இல்லை. அதில் அவருக்கு பிடிப்பு இல்லை. அந்த திசையில் பார்த்தது கூட இல்லை. வயோதிகத்தில் அவர் கடுமையான காய்ச்சலுக்கு உள்ளானார். அவருடைய மனைவிகள் உடல் சூட்டை தணிக்க சந்தனமும் குங்குமப்பூவும் தடவினர். அவர்கள் பல தங்க வளையல்கள் அணிந்திருந்தனர். அவற்றில் வைரங்களும் இரத்தினங்களும் பதிக்கப்பட்டிருந்தன. ஆகவே ராணிகள் மன்னரின் உடலை தடவி கொடுத்த போது வளையல்கள் கலகலவென்று ஒலித்தன. ஒரே சமயத்தில் ஏராளமான வளையல்கள் ஒலித்த ஓசை மன்னர் நேமிக்கு எரிச்சலாக இருந்தது. அவர் ராணிகளை கோபித்தார். இந்த வளையல்களை கழட்டி விடுங்கள். இந்த ஓசை நின்று போகட்டும். இது காணது துளைக்கிறது என்றார். தங்களது சுமங்கலி நிலைக்காக ஒவ்வொரு கையிலும் ஒரு வளை போக மற்ற வளைகளை ராணிகள் கழற்றிவிட்டனர். வளையலோசை நின்று போனது. ராணிகள் மன்னரின் உடலில் தொடர்ந்து சந்தனம் தடவினர். மன்னர் நேமி தமக்குள் பெரும் புரட்சி உருவாவதை உணர்ந்தார். 10க்கு மேற்பட்ட வளையல்கள் இருந்தபோது பேரொலி கேட்டது. இப்போது ஒற்றை வளையலில் ஒளியே எழவில்லை. பன்மையில் ஆரவாரம், சப்தம், ஒருமையில் அமைதி, சாந்தி. ஆன்மீகத்தில் இதுவரை ஆர்வம் கொள்ளாத மன்னர் என்னை சட்டென்று எழுந்து உட்கார்ந்தார். மேலும் சொன்னார், எழுந்து போகவிடுங்கள். எனக்கு ஏற்பட்டது கடும் காய்ச்சல் இல்லை. இது என் வாழ்க்கையில் புரட்சி ஏற்பட்டுள்ளதற்கான அறிவிப்பு. கடவுள் என் மீது கருணை காட்டியுள்ளார். மன்னரை எழவிடாமல் ராணிகள் பிடித்து கொண்டனர். காய்ச்சலின் தீவிரத்தால் மன்னரின் புத்தி பேதலித்து விட்டதாக அவர்கள் நினைத்தனர். மன்னரை போகி இன்ப நாட்டமுள்ளவர் என்ற முறையிலேயே அவர்கள் அறிந்திருந்தனர். அவர் ஒருபோதும் யோகம் என்ற பேச்சே எடுத்ததில்லை. எந்த யோகியையும் தன்னருகே வரவிட்டதில்லை. அவரது வாழ்க்கை போகம் ஒன்றாலேயே நிரம்பியிருந்தது. மன்னருக்கு ஜன்னி உண்டாகி இருக்குமோ என்று அரசியர் அஞ்சினர். மன்னர் விளக்கினார்,
பயப்படாதீர்கள், இது ஜன்னிக் காய்ச்சல் இல்லை. ஆம், இதுவரை காய்ச்சல் இருந்தது, இப்போது அது நீங்கிவிட்டது. உங்கள் வளையல்களின் கருணையால் திடீரென சூரியோதயம் ஏற்பட்டது. நீங்கள் நிறைய வளையல்கள் அணிந்திருந்த போது நிறைய ஓசை கேட்டது. ஒன்று மட்டுமே கையில் இருந்தபோது ஓசை அடங்கிவிட்டது. மனத்தில் ஆசைகளின் எதிர்பார்ப்புகள் அலைகளாக மோதும் போது ஆரவாரமாக இருக்கிறது. ஒரே ஒரு ஆசை அல்லது எதிர்பார்ப்பு மட்டுமே இருந்தால், ஒன்றின் மீது மட்டுமே விருப்பம் இருந்தால், அது அந்த ஒன்றுடன் நின்றுவிடும். உலகில் நிலவுகின்ற ஆசைகள் ஏராளம். ஒன்றின் இறைவனின் மீது மட்டுமே கொள்ளும் ஆசை ஒன்று என்ற அளவில் இருக்கும். நேமி படுக்கையிலிருந்து எழுந்தார். காய்ச்சல் போய்விட்டது. காட்டை நோக்கி கிளம்பிவிட்டார். சாஸ்திரங்கள் படித்தவரில்லைதான். ஆனால் சாஸ்திரம் கற்பதால் மட்டுமே இறையுணர்வு தோன்றிவிடுமா? வாழ்க்கை என்னும் சாஸ்திரத்தை தான் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். வாழ்க்கை பிரவாகத்தில் திடீரென ஆன்மீக தூண்டுதல் ஏற்படலாம். எதிலிருந்தும் ஆன்மீக சமிக்ஞை கிடைக்கலாம். அப்படி இல்லாவிடில் வளையல்களுக்கும் சந்நியாசத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? ஜோடி பொருத்தமில்லையே. ஆனால் புரிதல் நிலையில், விழிப்பு நிலையில், மௌன நிலையில் நடைபெறும் ஒரு சம்பவம் உன்னை தட்டி எழுப்புவதாக அமையக்கூடும். நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய். கடிகாரத்தின் அலாரம் அடிக்கிறது. பறவைகளின் கூவுதல் கேட்கிறது. காக்கைகள் கரைகின்றன. பால்காரர்கள் கூப்பிடுதலும் கேட்கிறது. தெரு வழியே செல்லும் லாரி சப்தம் எழுப்புகிறது. ரயில் வண்டி ஓடும் சப்தம் காதில் விழுகிறது. விமானம் ஒன்று மேலே பறக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரரின் நாய் குரைக்கிறது. இப்படித்தான் நாமும் தூங்கி வழிகிறோம். இதில் தடை ஏற்பட்டு திடீரென ஆன்மீக விழிப்பு நேர்கிறது. இந்த விழிப்பு வார்த்தைகளால் மட்டுமே ஏற்படுவதில்லை. அந்த விழிப்பின் அடிப்படையில் ஒலி உள்ளது. சாஸ்திரம் என்பது ஒலிகள் பதிவாகியுள்ள இசைத்தட்டு போன்றது. உன் படுக்கை அருகே அந்த ரெக்கார்டை வைத்து கொண்டு தூங்கினாலும் ஒரு பயனும் விளையாது. உன் மூளையின் நினைவு மடிப்புகளில் எத்தனை சாஸ்திரங்களை பதிந்து வைத்துக் கொண்டாலும் பலனில்லை. ஜனகருக்கு அற்புதமான அனுபவம் ஏற்பட்டது. ஆனால் அஷ்டாவக்கிரர் தன் கேள்விகள் என்ற உரைகளில் பரிசோதித்து பார்க்க விரும்புகிறார். மனத்தின் மூளையில் பணத்தாசை ஒட்டி கொண்டுள்ளதா என ஆராயச் சொல்கிறார். துளியாவது பண ஆசை மிஞ்சியிருந்தால் பெரிய ஆன்மீக வார்த்தைகளை உதிர்க்காதே. உன் பாதங்கள் தரையில் படிந்துள்ளன. வானத்தில் பறப்பது போல் பேசாதே. பணம் நிலம் போன்றது. உன் பணத்தாசை வேர் போல் நிலத்தை ஊடுருவுகிறது. இந்நிலையில் உன்னால் சிறகுகளை விரித்து விண்ணில் எழும்ப முடியாது. ஜைன சாஸ்திரங்களில் அமராவதி நகரத்து வணிகர் சுமேதர் கதை என ஒன்றுள்ளது. அவருடைய தந்தைதான் நகரத்திலேயே பெரிய பணக்காரர். அவர் காலமாகிவிட்டார். எல்லா சடங்குகளும் முடிந்து உறவினர்கள் சென்ற பின் வீட்டு கணக்கு பிள்ளை சுமேதரிடம் வந்தார். கணக்கு விவரங்களை விளக்கினார். பல ஊர்களில் குடும்பத்திற்கு எத்தனை வீடுகள் உள்ளன, எந்த வீட்டில் எவ்வளவு செல்வம் உள்ளது, எத்தனை தொழில்கள் உள்ளன, எந்த தொழிலில் எவ்வளவு பணம் முதலீடு செய்யப்பட்டுள்ளது, நிலவரையில் எத்தனை பொக்கிஷ பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன என்றெல்லாம் விவரித்தார். அந்த பெட்டிகளின் சாவிகளை சுமேதரிடம் ஒப்படைத்தார். இனி நீங்கள்தான் எனக்கு எஜமானர் என்று கை கூப்பி நின்றார். சுமேதர் கணக்கு பதிவேடுகளை ஆராய்ந்தார். கோடிக்கணக்கில் தனக்கு சொத்துள்ளதை அறிந்தார். நிலவரைக்கு சென்று பொக்கிஷ பெட்டிகளை பார்வையிட்டார். அவற்றில் விலை உயர்ந்த ரத்தினங்கள் நிறைந்து கிடந்தன. அவையும் பல கோடி பெறும். கணக்கு பிள்ளைக்கு ஆச்சரியம்.
சுமேதர் எல்லாவற்றையும் தூரத்திலிருந்துதான் பார்க்கிறார். எதையும் தொடவில்லை. கண்களில் பேராசை தென்படவில்லை. மாறாக கண்ணீர் நிறைந்து வழிந்தது. குமாஸ்தா பதறி போனார். ஐயா, உங்களுக்கு என்ன ஆனது? அழுகிறீர்களே, எனக்கு எதுவும் புரியவில்லையே. தற்சமயம் உலகத்தில் உள்ள பெரும் செல்வந்தர்களுள் நீங்களும் ஒருவர். இவ்வளவு செல்வமும் உங்கள் முன்னோர்களால் பல தலைமுறைகளில் சேமிக்கப்பட்டதாகும். இதிலிருந்து எதுவும் எக்காலத்திலும் குறைந்ததில்லை. நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்களேன் என்றார். சுமேதா பதிலளித்தார். நான் ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். என் தாத்தா இறந்தபோது அவரால் இந்த செல்வத்தை எடுத்துச் செல்ல முடியவில்லை. என் அப்பா இறந்தபோது அவராலும் எடுத்துச் செல்ல முடியவில்லை. ஆனால் நான் உலகை விட்டு போகையில் என்னுடன் செல்வம் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு போக விரும்புகிறேன். நீங்கள் அதற்கு ஏதாவது உபாயம் சொல்லுங்கள். தலைமுறைகளாக இச்செல்வம் நீடித்து வருவதாக கூறினீர்கள். அதன் அர்த்தம் என்ன? மக்கள் இறக்கிறார்கள். அப்போது எல்லாவற்றையும் இங்கேயே விட்டுச் செல்கிறார்கள். நானும் இறந்த பின் இங்கேயே எதுவும் விட்டுச் செல்வதை விரும்பவில்லை. இங்கேயே செல்வப் பொருள்கள் தேங்கி விடுமானால் அவற்றில் என்ன சாரம் இருக்கிறது? நான் விடப்போவது இல்லை. எடுத்துச் செல்லத்தான் போகிறேன். நாளை காலைக்குள் அதற்கொரு வழி கண்டுபிடியுங்கள். இல்லாவிடில் நான் கண்டுபிடித்துக் கொள்கிறேன். நான் நிம்மதி இழந்து விட்டேன். ஏனெனில் யாருக்கும் எனக்கும் மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம். பிறகு இந்த பொக்கிஷ சாவிகள் வேறு யார் கைக்கோ மாறும். நீங்களோ அடுத்த குமாஸ்தாவோ வேறு ஒருவருக்கு இந்த சாவிகளை காட்டுவீர்கள். அவர் என் மகனாக இருக்கலாம். ஆனால் நானோ என் மகனோ பொக்கிஷ பொருள்களை எடுத்துச் செல்ல முடியாது. இந்த கணக்கை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். நான் இவற்றை எல்லாம் என்னோடு எடுத்துச் செல்லவே ஆசைப்படுகிறேன். கணக்கு பிள்ளை ஆச்சரியத்துடன் சொன்னார். அப்படி இதுவரை நிகழ்ந்ததே கிடையாது. இனியும் நடைபெற சாத்தியமில்லை. யாரும் இறந்த பின் தன்னுடன் எதையும் எடுத்துச் சென்றதில்லை. ஸ்மேதர் சிரித்தார். நாளை காலை வரை காத்திராமல் பதில் கூறிவிட்டீர்கள். ஆகவே நான் ஓர் உபாயம் கண்டுபிடித்து விட்டேன் என்று கூறிய அவர் உடனடியாக சொத்து முழுவதையும் தானம் செய்து விட்டார். சந்நியாசியாகிவிட்டார். ஒரு புரட்சி நிகழ்ந்தது. வெளியில் ஒன்றை கைவிட்டால் உள்ளே ஒன்று கிடைத்து விடுகிறது. மக்கள் பார்த்தது சுமேதர் வெளிச்செல்வத்தை எல்லாம் உதறிவிட்டதைத்தான். நான் அதன் மறுபக்கத்தை காட்ட விரும்புகிறேன். அவர் வெளிச்செல்வத்தை இங்கே கைவிட்டார். அதற்கு பதிலாக அங்கே ஒரு செல்வம் கிடைக்கப் பெற்றார். அதை எடுத்துச் சென்றார். உள்ளே திரளும் செல்வம்தான் ஒருவருடன் சேர்ந்து வரும். வெளியுலக விவகாரங்களில் ஈடுபட்டிருப்பதால் உள்ளே இருப்பது கண்ணில் படவில்லை. உள்ளே இருக்கும் செல்வத்தை உணர்ந்து விட்டால் பிறகு வெளியே இருக்கும் செல்வத்தின் மீது பிடிப்பு நீங்கிவிடும். அஷ்டாவக்கிரர் சொல்கிறார். ஆச்சரியம். சிப்பி பற்றிய அறியாமையால் அதனுள் வெள்ளி இருப்பது போன்ற பிரமை தோன்றி அதை அடையும் பேராசை எழுகிறது. அதுபோலவே ஆத்மா பற்றிய அறியாமையால் புலன் இன்பம் உள்ளது போன்ற பிரமை உண்டாகி அதை பெரும் ஆசை உதிக்கிறது. பாதையில் கயிறு கிடப்பதை பார்த்து அதை பாம்பென் நினைத்தால் பயம் உண்டாகிறது. பாம்பு இல்லாமலே பயம் ஏற்படுகிறது. பாம்பு பொய், பயம் மிகவும் உண்மை. நீ உடனே ஓட்டம் பிடிக்கிறாய். ஓடும்போது பயத்தால் நீ விழவும் நேரிடலாம். கை கால் உடையலாம். பாம்பென்னும் பிரமை ஒருவனை இப்படி ஆட்டுவிக்கிறது. அஷ்டாவக்கிரர் சொன்னது போல் சிப்பியில் சில சமயம் வெள்ளி இருப்பது போல தோன்றும். சூரிய கிரணங்களின் ஒளிபடுவதால் சிப்பியில் வெள்ளி ஒளி தெரிகிறது. வெள்ளி என்று நினைத்ததுமே அதை எடுத்துக்கொண்டு தனதாக்கிக் கொள்ளும் ஆசை மூழ்கிறது. வெள்ளி என்ற பிரமையிலிருந்து பேராசை பிறக்கிறது. பிரமையே கூட பேராசையை தூண்டுவது
ஆச்சரியமான விஷயம்தான். இல்லாத ஒன்றை பெற்றுவிட ஆசைப்படுவது விந்தைதான். எங்கே ஒன்று கிடைக்க வாய்ப்பில்லையோ அங்கெல்லாம் தொட்டு தடவி அதை தேடுகிறோம். இவ்வுலகில் எத்தனையோ கோடி மனிதர்கள் பிறந்தார்கள். எண்ண முடியாத எண்ணிக்கையில் பிறந்தார்கள். எல்லோருமே பணத்தை தேடினார்கள். இறக்கும்போது கையில் ஒன்றுமில்லாத ஏழையாக இறந்தனர். எல்லோரும் பதவிக்கு, அந்தஸ்திற்கு ஆசைப்பட்டார்கள். எல்லோரும் கடைசியில் மண்ணாகி போனார்கள். பெரிய சக்கரவர்த்திகள் மண்ணாகி இந்த பூமியில் அமுங்கி கிடக்கிறார்கள். சுவாங்கட்சு என்ற சீன ஞானி ஒரு கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்தார். வழியில் மயானம். ஓரிடத்தில் கிடந்த மண்டையோடு அவரது காலை இடறிவிட்டது. அவர் உடனே அதை கையில் எடுத்து அதனிடம் மன்னிப்பு கோரினார். சீடர்கள் ஆச்சரியப்பட்டு காரணம் கேட்டனர். சுவாங்கட்சு விளக்கினார். உங்களுக்கு தெரியாதா என்ன? இந்த இடம் அந்தஸ்தானவர்களுக்கான மயான பூமி. இங்கே மன்னர்கள், செல்வந்தர்கள், அரசியல் தலைவர்கள் தாம் புதைக்கப்படுகின்றனர். ஆகவே இது சாதாரண மனிதனின் அற்ப மண்டையோடாக இருக்காது. இது யாரோ அந்த ஸ்தானவரின் மண்டையோடாகத்தான் இருக்க முடியும். சீடர்கள் சிரித்தார்கள். குருதேவரே, நல்ல தமாஷ் செய்கிறீர்கள். பெரிய மனிதரோ சாதாரணமானவரோ இறந்த பின் எல்லோரது மண்டையோடும் சமம்தானே. எது எப்படி ஆயினும் உயிரும் உணர்ச்சியுமற்ற மண்டை ஓட்டினிடம் எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும்? ஸ்வாங்கட்சு மேலும் விளக்கினார். உங்களுக்கு தெரியாதா என்ன? இதெல்லாம் காலத்தின் கோலம். சில காலம் முன் இந்த மனிதனின் தலையில் என் கால் பட்டிருந்தால் என் தலை தப்பி இருக்க முடியாது. கால இடைவெளி ஏற்பட்டு விட்டாலும் தலையில் கால் பட்டுவிட்டால் மன்னிப்பு கேட்கத்தான் வேண்டும். இன்னொரு விஷயத்தையும் யோசித்து பாருங்கள். சிறிது காலத்திற்கு பிறகு எனது மண்டையோடும் எங்காவது ஒரு மயானத்தில் கிடக்கும். எத்தனையோ பேர் காலில் அது படும். யாரும் மன்னிப்பு கேட்க மாட்டார்கள். அதற்கு என்ன செய்வீர்கள்? வாழ்வின் முடிவில் யாருக்கு என்ன கிடைத்திருக்கிறது? அதை கண்டுபிடியுங்கள். சுல்தான் மஹமூதின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அவர் தினமும் இரவில் மார்வேஷம் தரித்து நகரத்தை பார்வையிடச் செல்வார். எங்கே என்ன நடக்கிறது, எங்கு எதற்கு ஏற்பாடு நடக்கிறது என்று ஆராய்வார். குறிப்பாக ஒரு மனிதன் தினமும் நதிக்கரையில் மணலை அலசிக் கொண்டிருப்பதைக் கண்டார். 1-2 முறை அவர் அவனிடம், நள்ளிரவு வரை இங்கு ஏன் மண்ணை அலைந்து கொண்டிருக்கிறாய் என்று விசாரித்தார். அதற்கு அவன், நான் மணலை அலசிக்க கொண்டிருக்கிறேன். எப்போதாவது வெள்ளித்துகள் கிடைக்கும், அதை சேகரித்து விற்று வாழ்க்கை நடத்துகிறேன் என்று பதிலளித்தான். இப்படி பல இரவுகள் அவனை பார்த்த பிறகு சுல்தான் இவ்வளவு பாடுபடும் இவனுக்கு எதுவும் கிடைப்பதில்லையே என வருந்தினார். ஓர் இரவு அவர்தான் புஜத்தில் அணிந்திருந்த நகையை மண்ணில் எறிந்துவிட்டு போனார். அன்றிரவு மணலை அலைந்த ஏழையின் கையில் அந்த நகை கிடைத்து விட்டது. மறுநாள் இரவு சுல்தான் நதிக்கரைக்கு சென்றார். மணலை அலைபவன் இனி வரமாட்டான் என அவர் நினைத்திருந்தார். ஆனால் அவன் அங்கே இருந்தான். மும்முரமாக மணலை அலசிக் கொண்டிருந்தான். சுல்தான் சொன்னார், நான் சுல்தான் மஹ்மூத். என் புஜத்தில் இருந்த நகையைத்தான் இந்த மண்ணில் எறிந்தேன். மறைந்து கவனித்த சிப்பாய்கள் உனக்கு அது கிடைத்து விட்டதை தெரிவித்தார்கள். நீ அதை நகை கடையில் விற்றுவிட்டாய் என்பதும் அறிந்தேன். அந்த நகையின் மதிப்பு லட்சக்கணக்கான ரூபாயாக இருக்கும். அந்த தொகை நீயும் பிள்ளைகளும் குடும்பத்தினரும் வாழ்வதற்கு போதுமானது. பிறகு நீ ஏன் இன்னும் மண்ணை நோண்டுகிறாய்? அந்த மனிதன் சொன்னான், மகாராஜா, மண்ணை அலசியதால் தான் புஜ நகை கிடைத்தது. இதுபோல் என்றாவது வேறு ஏதாவது கிடைக்கும். ஆகவே மணலை அலசுவதை நான் நிறுத்தப் போவதில்லை. இதுவே இனிமேலும் எனது வாழ்க்கையாக இருக்கும்.
எதிர்காலத்திலும் இந்த மணலில் விலை உயர்ந்த பொருள் கிடைக்குமாதலால் நான் என்னை தடுத்து கொள்ள இயலாது. மஹ்மூத் தனது சுயசரிதையில் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு எழுதுகிறார். அந்த மனிதனின் கருத்து தர்க்கப்படி சரிதான். ஆனால் இந்த உலகில் யாருக்கும் எதுவும் கிடைக்காத நிலையில் நாம் எல்லோரும் எதை தேடிக் கொண்டிருக்கிறோம்? மண்ணை துளாவிக் கொண்டிருக்கிறோம். யாருக்காவது எப்பொழுதாவது ஏதாவது கிடைத்ததுண்டா? நீ நிறைய தடவை உபதேசம் கேட்டிருப்பாய். பேராசையை விடு, மோகத்தை விடு, பற்றை விடு, கோபத்தை விடு. இப்படி செய்தால் ஆத்ம ஞானம் கிடைக்கும் என்பார்கள். ஆனால் நிலைமை எதிர்மாறானது. முதலில் ஆத்ம ஞானம் வேண்டும். அப்போது பேராசை, மோகம், பற்று, கோபம் ஆகியவை தாமாகவே நீங்கிவிடும். ஒளியை ஏற்படுத்துவதற்காக முதலில் தனியாக இருட்டை நீக்குவது நடைமுறையில் இல்லை. ஒளி விளக்கு கொண்டு வா, இருட்டு அதுவாகவே நீங்கிவிடும். ஆகவே அஷ்டாவக்கிரர் அறிவுறுத்துகிறார், ஜனகரே, உமது அறிவிப்பால் உமக்கு ஆத்ம ஞானம் கிடைத்துவிட்டது போல் தோன்றுகிறது. எனினும் உள்ளத்தில் ஆராய்ந்து பற்றோ பழைய பிரமைகளோ சற்றேனும் ஒட்டிக்கு கொண்டிருக்கிறதா என்று பாருங்கள். ஏனென்றால் நீ தினமும் கனவு கண்டு நிஜமென நம்பினாலும் காலையில் விழித்ததும் கனவை பொய் என்றே கூறுவாய். காலையில் இந்த விஷயத்தில் நீ ஞானியாகி விடுகிறாய். கண்ட கனவிற்கு அர்த்தம் எதுவும் கிடையாது என்கிறாய். அவ்வாறு சொன்னது நினைவில் இருப்பதில்லை. மறுபடியும் இரவு வரும், நீ தூங்குவாய், மறுபடியும் கனவு காண்பாய். காலையில் அதை பொய் என்பாய். தினமும் நடக்கும் கூத்து இது. இது போலவே ஆத்ம ஞானம் கிடைத்து விட்டதாக நினைப்பதும் அறிவிப்பதும் பிறகு பொய்யெனத்து தெரிய வரலாம். ஒரு காதலன், அவனுக்கு 3ஆம் முறையாக காதல் உண்டாகி இருக்கிறது. அதை அவன் தன் 3ஆம் காதலியான மாலதியிடம் ஒப்புக் கொள்கிறான். முன்பு எனக்கு ஏற்பட்ட காதல்களின் நினைவு உள்ளது. இதற்கு முன்பும் வேறு மாலதிகள் வந்து ஏமாற்றிவிட்டு போயிருக்கிறார்கள். இப்பொழுது 3ஆவது காதல் பிரமை என் வாழ்க்கையில் குறுக்கிடுகிறது என்கிறான். என் இனிய மாலதி, இது 3ஆவது காதல் மோசடி. நான் மீண்டும் இன்னொரு முறை இந்த பிரமையின் வசப்பட்டுள்ளேன். நான் தயங்கினேன், மிகவும் தயங்கினேன். ஆனால் உன் அழகு என் கண்களில் பதிந்து விட்டது. இந்த ஆசை ஒரு மோசடி என அறிவேன். இதெல்லாம் போய் இது 3ஆம் முறை ஏற்பட்டுள்ள பிரமை. மாலதி, 3ஆவது என்ன, 30வது, 300வது, 3000 முறையாக இந்த ஏமாற்று வேலை பிரமை தொடர்கிறது. ஜனகரை அஷ்டாவக்கிரர் குறுக்கு விசாரணை செய்கிறார். நீர் ஞான விழிப்பு பெற்றுவிட்டதாக சொல்வது, காலையில் விழிப்பவன் கனவில் கண்டது பொய் என்கிறானே, அது போல் இல்லையே. நான் போனதும் மறுபடியும் தூங்கி விடுவீரா? இதுவரை தூங்கியதுதானே கடைசி தூக்கம். இப்போது ஏற்பட்டுள்ள விழிப்பு இறுதியாக நிரந்தரமானதுதானே. உமக்கு பிரமை நீங்கியதாக சொல்வதே ஒரு பிரமையாக இருக்குமோ? வெளியே நிலம் வெற்றிடமாக இருந்தாலும் ஆழத்தில் விதைகள் இருந்தால் ஒரு நாள் தலை தூக்கிவிடும். காலையில் எழுந்த பிறகு கனவு கலைந்து விட்டதை உணர்கிறோம். ஆனால் கனவின் விதைகள் அழியவில்லை. பகலில் அவை மனவயலின் ஆழத்தில் கிடக்கின்றன. பருவ காலம் வந்து மழை பெய்ததும் முளைக்கும் விதைகளைப் போல் இந்த விதைகளும் இரவானதும் கனவாக முளைக்கின்றன. காலையில் கனவு அழிவதால் பலனில்லை. கனவின் விதைகள் சூடாகி முற்றிலும் அழிய வேண்டும். பணத்தாசை, பதவி மோகம், கௌரவம் பெற விருப்பம் என எத்தனையோ விதைகள். இவற்றை மனத்தினுள் எங்காவது புதைந்துள்ளனவா என்று தேட வேண்டும். இவை நுண்ணிய அளவில் இருந்தாலும் அலட்சியம் செய்யலாகாது. விதை சிறியதாகத்தான் இருக்கும். அதிலிருந்து மரம் பெரிதாக வளர்கிறது. ஆகவே மரங்கள்
கண்ணுக்கு தெரிந்து விடுகின்றன. விதைகளையோ தேடித்தான் கண்டுபிடிக்கலாம். விதைகள் சூடாகி அழியாத வரையிலும் பிரமையிலிருந்து வெளியேறி விட்டதாக புதிதாக பிரமை கொள்ளாதே. உலகம் என்ற அலைகள் மோதும் ஆத்மா என்னும் மாகடல் நான் தான். இதை அறிந்த பிறகும் நீ ஏன் பரிதாபத்துக்குரியவனைப் போல் அலைகிறாய்? விஷயம் மனித வாழ்க்கையில் பரிதாபத்துக்குரிய ஆசைப்படுதல். ஏனெனில் ஆசை மனிதனை பிச்சைக்காரனாக்கி விடுகிறது. ஆசைக்கு 2 அர்த்தம். முதல் அர்த்தம், என் பை காலியாக உள்ளது, அதை நிரப்புங்கள். யார் வேண்டுமானாலும் நிரப்புங்கள். 2ஆம் அர்த்தம், யாசிப்பது. நான் எப்படி உள்ளேனோ அது போதவில்லை. நான் எப்படி உள்ளேனோ அதில் எனக்கு பூரண திருப்தி ஏற்படவில்லை. ஆக்ரா அருகே கிராமத்தில் ஃப்ரீத் என்ற நல்ல மனிதர். அவ்வூர் மக்கள் அவரை அணுகி, நீங்களும் அக்பரும் ஒருவரை ஒருவர் அறிந்துள்ளீர்கள். ஆகவே நீங்கள் அக்பரிடம் சென்று நம் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டித்தரச் சொல்லுங்கள். இப்பகுதி மக்கள் ஏழையானதால் கட்ட முடியாது. ஊர் பிள்ளைகளோ படிக்க ஆவலாயிருக்கிறார்கள். விந்தையான விஷயம் என்னவென்றால், ஃப்ரீத் அதுவரை அரண்மனைக்கு சென்றதில்லை. அக்பர் தான் அவரை பார்க்க வருவது வழக்கம். ஆனால் நமக்கு ஒன்று வேண்டுமென்றால் அது கிடைக்கின்ற இடத்திற்கு நாம் தான் போக வேண்டும் என்றபடி ஃப்ரீத் அரண்மனைக்கு சென்றார். அதிகாலையிலேயே அங்கு சென்று விட்டார். ஏனெனில் ஒருவரிடம் ஒன்றை கேட்டு பெற வேண்டுமானால் காலையிலேயே போய் கேட்டுவிட வேண்டும். தாமதித்தால் நேரமாக ஆக மாலை நேரத்தை நெருங்குகையில் நாம் கேட்க உள்ள மனிதன் கோபத்தாலும் கவலைகளாலும் நிரம்பி விடுவான். இந்நிலையில் கொடுக்கும் பேச்சு எங்கே எழும்? நம்மிடம் இருப்பதை அவன் பிடுங்கிக் கொள்ளாமல் இருந்தால் சரி. ஆகவேதான் பிச்சைக்காரர்கள் அதிகாலையிலே கிளம்பி விடுகிறார்கள். நீ பிச்சை போடுவாய் என எதிர்பார்க்கிறார்கள். காலையில் நீ புத்துணர்ச்சியுடன் இருப்பாய். இரவு ஓய்வுக்கு பின் எழுந்திருக்கிறாய். விடியலின் போது வாழ்க்கை பாரமாக இருப்பதில்லை. கோபம் அதிகமாக மூழ்வதில்லை. மாலை நேரத்தை நெருங்கும் போது நீ களைத்து போயிருப்பாய். ஃபரீத் அரண்மனையை அடைந்த போது அக்பர் தமது பிரத்யேகமான மசூதியில் பிரார்த்தனையில் இருந்தார். ஃபரீத் அக்பருக்கு வேண்டியவர் என்பதால் அவரை உள்ளே செல்ல விட்டார்கள். அவர் அக்பருக்கு பின்னால் நின்று கொண்டார். நமாஸ் முடித்த பின் அக்பர் கைகளை தூக்கி விரித்து வரம் வேண்டினார். ஆண்டவரே, எனக்கு மேலும் செல்வம் கொடுங்கள், சொத்து கொடுங்கள், என் பேரரசின் எல்லையை மேலும் விரிவாக்கி உதவுங்கள். அக்பரின் பரிதாபத் தோற்றம் கண்டு ஃப்ரீத்தின் கண்கள் குளமாயின. இவர் அம்மாபெரும் சக்கரவர்த்தி, இவரை விட நாமே தேவலையே. கடவுள் என்னிடம் பல குறைகள் கண்டுபிடிக்கலாம், ஆனால் அவரிடம் எதையும் யாசித்திருக்கிறேன் என்று என் மீது குற்றம் சாட்ட முடியாது. இவ்வாறு நினைத்த ஃப்ரீத்திற்கு பள்ளிக்கூடம் கட்ட அக்பரின் உதவி கேட்பது பற்றி ஞாபகம் வந்தது. பொருளுதவி கேட்டால் அக்பரை ஆனால் ஏழையாக்கி விடுவதாகுமே. அவரது செல்வம் கொஞ்சம் குறைந்து விடுமே. சக்கரவர்த்தியாக இருந்தும் இப்படி பரிதாபமாக பரமேழை போல் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கிறாரே. எல்லாம் இருந்தும் பயன்? பிச்சைக்கார மனம் சுலபத்தில் நீங்குவதில்லை. உலகில் 2 வகை பிச்சைக்காரர்கள். ஏழை பிச்சைக்காரர்கள், பணக்கார பிச்சைக்காரர்கள். ஏழை பிச்சைக்காரர்களை மன்னிக்கலாம், ஆனால் பணக்காரர்களும் பிச்சை கேட்டால் எப்படி மன்னிப்பது? ஃப்ரீத் திரும்பி நடந்தார். அக்பர் அவர் படியிறங்கிச் செல்வதை பார்த்து விட்டார். அவரை அழைத்து, எப்போது வந்தீர்கள்? சொல்லிக் கொள்ளாமல் புறப்படுகின்றீர்களே, நீங்கள் இப்பக்கம் வந்ததே கிடையாதே. வாருங்கள், அரண்மனைக்குள் விஜயம் செய்யுங்கள் என்றார். ஃப்ரீத் சொன்னார், ஒரு விஷயமாக வந்தேன். அது தவறான எண்ணம் என்று தெரிந்து கொண்டேன். பிழை நேர்ந்து விட்டது. என் மீதுதான் தப்பு. உங்களை குறை கூற முடியாது.
அக்பருக்கு குழப்பம் ஏற்பட்டது. என்ன நடந்தது? நானும் விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டாமா? விடுகதை மாதிரி பேசினால் எப்படி புரியும் என்று அவர் பதறினார். ஃபரீத் விளக்கினார். என் ஊர் மக்கள் மடையர்கள். நீங்கள் பேரரசர் என்பதால் உங்களிடம் செல்வம் கொட்டி கிடப்பதாக நினைத்து என்னையும் பிரமையில் ஆழ்த்திவிட்டனர். அதை நம்பி நானும் இங்கே கிளம்பி வந்தேன். மடையர்களோடு நட்பு கூடாது. நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோளை நிறைவேற்றித் தர வேண்டும் என்று கேட்க வந்தேன். உங்கள் மூலம் ஊரில் ஒரு பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்த உதவி கேட்குமாறு ஊர் மக்கள் என்னை அனுப்பினர். ஆனால் உங்கள் நிலைமையே மோசமாக உள்ளதே. நீங்கள் பரிதாபமான நிலையில் அல்லவா இருக்கிறீர்கள். ஆகவே என் வேண்டுகோளை நிறைவேற்றச் சொல்ல மாட்டேன். என்னிடம் பணம் இருந்தால் உமக்கு கொடுத்து உதவுவேன். என்னிடம் எதுவும் இல்லை. உங்கள் நிலைமை மோசமாக உள்ளது. திவாலானவன் போல் பிரார்த்தனை செய்து செல்வம் கொண்டிருந்தீர்கள். நான் சக்கரவர்த்தியைத்தான் சந்திக்க வந்தேன், பிச்சைக்காரரை அல்ல. அஷ்டவக்ரர் சொல்கிறார், உலகம் என்ற அலைகள் மோதும் மாகடல் நான் தான் என்பதை அறிந்தும் கூட நீ ஏன் பரிதாபத்துக்குரியவனாக ஓடி அலைகிறாய்? கொஞ்சம் உள்முகமாக பார். இன்னும் ஓட்டம் மிஞ்சியுள்ளதா? ஏதாவது வேண்டுமென்ற ஏக்கம் உள்ளதா? ஏதாவது கோரிக்கை எஞ்சியுள்ளதா? ஏனெனில் பரமாத்மா கிடைத்து விட்டார் என்றால் மேற்கொண்டு பெறுவதற்கு எதுவும் இராது. கிடைக்க வேண்டியது கிடைத்துவிட்டது. இறுதி பொருள் கிடைத்துவிட்டது. அதை கடந்து கிடைக்க வேண்டியது எதுவும் இல்லை. இதற்கப்புறமும் ஏதோ கிடைக்க வேண்டியுள்ளதாக நீ நினைத்தால் உனக்கு இன்னமும் இறைவன் கிடைக்கவில்லை என்று அர்த்தம். நீ வார்த்தை ஜாலங்களில் சிக்கிக்கொண்டு விட்டாய். குருவின் பாதிப்பிற்கு உள்ளாகி அவரது உபதேசத்தில் மயங்கி விட்டாய் என்று அர்த்தம். மனத்தின் போக்கு விசித்திரமானது. ஒருவன் நம்மை பற்றி சொல்லும் நல்ல விஷயங்களை, நம்மை பாராட்டுவதை நமது மனம் சட்டென்று ஏற்றுக்கொள்கிறது. யாராவது நம்மிடம் வந்து நீங்கள் கடவுளைப் போல் என்று சொன்னால் யார் மறுக்க விரும்புவார்கள்? ஏனென்றால் இதனால் நமது அகங்காரத்திற்கு திருப்தியாக இருக்கிறது. நீ சுத்தர், நீ புத்தர் என்று ஒரு முட்டாளிடம் சொன்னால் கூட அதை அவன் மறுக்க மாட்டான். அவன் ஆமோதித்து, நீங்க சொல்றது சரிதான், இப்போதாவது என்னை புரிந்து கொண்டீர்களே. இதுவரை யாரும் என்னை சரியாக அடையாளம் கண்டு கொள்ளவில்லை, அறிவில்லாதவர்கள். ஆனால் நீங்கள் புத்திசாலி, ஆகவே என்னை தெரிந்து கொண்டீர்கள் என்பான். ஞானம் கிடைத்து விட்டதாக நீ செய்யும் அறிவிப்புகள் அகங்காரத்தை ஆதாரமாக கொண்டவையாக இருக்கலாம் அல்லவா? அவை பிரியமானவையாகவும் இருப்பதால் உன் மனம் ஒப்புக்கொண்டிருக்கலாம். கசப்பான விஷயங்களை யார் ஒப்புக்கொள்ள விரும்புவார்கள்? உன்னை ஒருவன் பாவி என்று சொன்னால் கோபம் வரத்தானே செய்கிறது. ஆனால் உன்னை புண்ணியவான் என்று சொன்னால் நீ அதை ஸ்வீகரிக்கிறாய். உன்னை பாவி என்று சொன்னது உண்மைக்கு அதிகம் நெருக்கமாயிருக்கும். டால்ஸ்டாய் தமது சுயசரிதையில் ஒருமுறை அதிகாலையில் அவர் சர்ச்சுக்கு போன போது ஏற்பட்ட அனுபவத்தை எழுதியுள்ளார். இருள் பிரியாத அந்த அதிகாலை நேரத்தில் கிராமத்திலேயே பெரிய பணக்காரர் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். இவர் கூட வழிபடுகிறாரே என்று டால்ஸ்டாய் ஆச்சரியப்பட்டார். பின்னால் நின்று கொண்டு என்ன வரம் வேண்டுகிறார் என்று கவனித்தார். தன் பின்னால் டால்ஸ்டாய் நிற்பது பணக்காரருக்கு தெரியாது. யாரும் இல்லை என நினைத்து பணக்காரர் உரத்த குரலில் சொன்னார், ஹே பிரபு, நான் மகாபாவி. உலகில் என்னை போன்ற பாவி யாரும் கிடையாது. அடுத்து அவர் இதுவரை என்ன பாவங்களை செய்துள்ளாரோ அதையெல்லாம் சொன்னார். அவர் பாவ மன்னிப்பு கேட்கிறார் என்று டால்ஸ்டாய்க்கு புரிந்தது. அதே சமயம் பொழுது விடிந்தது. பணக்காரர் தனக்கு பின்னால் யாரோ நிற்பதை உணர்ந்தார். திரும்பி பார்த்தார். தன் ஊர்க்காரரான டால்ஸ்டாய். அவர் டால்ஸ்டாயிடம் சொன்னார்,
நான் இங்கு சொன்னது யாருக்கும் தெரிய வேண்டாம். இது எனக்கும் கடவுளுக்கும் இடையிலான விஷயம். நீ கேட்டதையெல்லாம் மறந்துவிடு. இது யாருக்காவது தெரிய வந்தால் அது வேலையாகத்தான் இருக்க முடியும் என்பதால் உன் மீது அவதூறு வழக்கு தொடர்வேன். டால்ஸ்டாய் கேட்டார், உங்கள் பேச்சு பிரமாதம். கடவுள் சந்நிதியில் உங்கள் செய்கைகளை வெளிப்படையாகச் சொல்கிறீர்கள். ஆனால் மனிதர்களிடம் ஏன் பயப்படுகிறீர்கள்? பணக்காரருக்கு கோபம் வந்துவிட்டது. நீ இந்த விஷயத்தில் தலையிடாதே. இங்கே உன்னை தவிர யாரும் இல்லாததால் நீ யாரிடமாவது சொன்னால் அல்லது எங்கிருந்தாவது நான் பேசியது திரும்பி வந்தால் உன்னைத்தான் பிடித்துக்கொள்வேன். இது எனக்கும் கடவுளுக்கும் இடையிலான தனிப்பட்ட விஷயம். இது மற்றவர்கள் அறிய வேண்டிய பொது விஷயமில்லை என்று மிரட்டினார். இவ்வாறாக நாம் செய்த பாவத்தை உரக்கச் சொல்லாமல் கடவுளுக்கும் நமக்கும் இடையிலான விஷயம் அது என்கிறோம். புண்ணிய செயல் புரிந்தால் உலகெங்கும் அதை அறிவிக்க விரும்புகிறோம். ஆனால் நற்செய்கையை நமக்குள் வைத்துக்கொண்டு தவறான செயலை வெளியில் சொல்லி மன்னிப்பு கோர வேண்டும். புண்ணிய விஷயம் நமக்கும் கடவுளுக்கும் இடையிலானது. பாவம் வெளி உலகத்துடன் சம்பந்தப்பட்டது. அதை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். அஷ்டாவக்கிரர் எச்சரிக்கிறார், சுவையான ஆன்மீக விஷயங்கள், இனிமையான தத்துவங்கள், வேதங்களின் சாரம், உபனிஷதங்களின் சாரம் இவையெல்லாம் உனக்கு நிச்சயமாக பிடித்தவையாக இருக்கும். ஆனால் இனிமையானவை எல்லாம் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்ற கட்டாயமில்லை. மனிதனுக்கு மரண பயம் உள்ளது. ஆகவே அவன் ஆத்மாவிற்கு சாவு இல்லை. அது நிரந்தரமானது என்று சொன்னால் உடனே ஏற்றுக்கொள்கிறான். மரண பயம் அவ்வாறு நினைக்கச் செய்கிறதே தவிர ஆத்மா பற்றிய சுய சிந்தனை எத்தனை பேருக்கு உண்டு? நம் நாடாகிய பாரதம் முழுவதும் ஆத்மா அழிவற்றது என்னும் நம்பிக்கை நிலவுகிறது. அதே சமயம் இதைவிட கோழையான நாடு ஒன்றை தேடி பிடிப்பது கடினம். ஆத்மா அழியாதது என்போரை யாரும் அடிமைப்படுத்த முடியுமா? ஆனால் 1000 ஆண்டாக அடிமைப்பட்டு கிடந்த தேசம் இது. ஆத்மா அழிவற்றது என்னும் கொள்கையை நாம் கெட்டியாக பிடித்து வைத்து கொண்டிருக்க காரணம் நமக்குள்ள சாவு பயம்தான். இக்கொள்கை நமக்கு கவசமாக உள்ளது. ஆனால் இக்கொள்கை சுய அனுபவத்தால் அறியப்படவில்லை. அனுபவபூர்வமாக நம் மக்கள் அறிந்திருந்தால் இத்தேசத்தை அடிமைப்படுத்தி இருக்க முடியாது, நசுக்கி இருக்க முடியாது. ஏனெனில் அழியாத ஆத்மாவை பெற்றவர்களை நீ அடக்க முடியுமா? கொண்டு போடுவேன் என்று பயமுறுத்தத்தான் முடியும். நிலைமை எதிரிடையாக உள்ளது. பயந்த மனிதர்கள், சாவற்றமுள்ள மனிதர்கள் ஆத்மா அழிவதில்லை என்று ஜபம் செய்கிறார்கள். அற்பத்தில் ஆழ்ந்து கிடக்கும் மனிதர்கள் பிரம்மாண்டம் பற்றி அறிவிப்பு செய்கிறார்கள். இப்படி பிரம்மாண்டம் பற்றி பேசுவது தங்கள் அற்பத்தனத்தை மறைப்பதற்கான முயற்சியாக இருக்கலாம் அல்லவா? புண்ணியம் பற்றி விவாதிப்பது பாபத்தை மறைப்பதற்கான தந்திரமாக இருக்கலாம் அல்லவா? அஷ்டாவக்கிரர் வியக்கிறார், பேரழகும் பரிசுத்தமும் தன்னுணர்வும் பொருந்திய ஆத்மாவின் தன்மை பற்றி கேள்விப்பட்ட பிறகும் கூட மனிதனால் பற்றுகளில் பிடிப்பு கொண்டு மாசடைந்தவனாக எப்படியாக முடிகிறது? கேட்டும் கூட என்பது முக்கியமான சொல். காதால் கேட்பதால் மட்டும் ஞானம் கிடைத்து விடாது. ஞானம் என்பது சுய அனுபவத்தில் கிடைக்கிறது. இந்துக்கள் சாஸ்திரங்களை ஸ்ருதி, ஸ்மிருதி என்று 2ஆக பிரித்தனர். ஸ்ருதி என்றால் கேட்ட, கேள்விப்படுகின்ற, கேட்கின்ற என்று பொருள். ஸ்மிருதி என்றால் ஞாபகத்தில் வைக்கப்பட்ட, மனப்பாடம் செய்யப்பட்ட என்று பொருள். ஆனால் 2 வகையுமே அறியப்பட்ட என்று பொருள் தரவில்லை. ஆகவே ஸ்ருதியாலும் ஞானம் கிடைக்காது, ஸ்மிருதியாலும் கிடைக்காது. ஞானம் ஆத்மா பேரெழில் வாய்ந்தது என்று கேள்விப்படுவதை மட்டும் வைத்து கொண்டு பிரமைவசப்பட வேண்டாம்.
அப்படியே ஒப்புக்கொள்ள வேண்டியதில்லை. சுய அனுபவத்தில் அறியாத வரையிலும் அவ்வாறு ஏற்க வேண்டாம். இல்லாவிடில் உன் ஏற்பு மேலோட்டமானதாகவே இருக்கும். ஆத்மா பேரழகு வாய்ந்தது என்று சொல்வாய். அது வாய் பேச்சாக மட்டும் இருக்கும். ஏனெனில் உன் வாழ்க்கையில் பழைய சீழ் புலன் விஷயங்களில் பற்று ஆசைகளின் ரணங்கள் நீடிக்கும். அவற்றிலிருந்து ஊனீர் கசியும். கேட்போர் நிறைய உண்டு, கேள்விப்பட்டதை ஏற்பவர்களும் நிறைய உண்டு. ஆனால் அவர்களது வாழ்க்கையை பார். நாளுக்கு நாள் அவர்களது வாழ்க்கை மாசடைந்து கொண்டே போகிறது. ஏமாற்றமும் பிரமையும் தொடர்ந்து வருகின்றன. இனிமேல் கோபப்படவே கூடாது என்று எத்தனையோ முறை நீ முடிவு செய்திருப்பாய். கோபப்படுவது பாவச் செயல். கோபம் ஒரு விஷம். கோபப்படுவதால் எந்த லாபமும் இல்லை என்று கேள்விப்பட்டிருப்பாய். நீயும் அறிவாய். ஆனால் கோபம் மூழும்போது இதெல்லாம் நினைவில் இருப்பதில்லை. கோபச் சூறாவளியில் உன் சுய உணர்வை இழந்து விடுகிறாய். உன் உள்ளத்தின் அமைதி தோட்டத்தை அழித்து போட்டுவிட்டு கோபம் சென்ற பிறகு அதன் தீமைகள் ஞாபகத்திற்கு வந்து உன் இயலாமைக்காக வருந்துகிறாய். வருமுன் காக்க ஏற்பாடு செய்யாமல் பறவைகள் வயலில் தானியத்தை நாசம் செய்தபின் வருந்துவதால் என்ன பயன்? சிறிது இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் கோபம் வருகிறது. கோபப்பட்ட பின் மறுபடியும் வருந்துகிறாய். இதுவே பழக்கமாகிவிட்டது. கோபமும் பரிதாபப்படுதலும் நண்பர்களாகிவிட்டன. இரண்டிற்கும் இடையே வேறுபாடும் மறைந்துவிட்டது. உன் பச்சாதாபம் கோபத்தை தடுக்க முடிந்ததில்லை. கோபத்தை நீ இதுவரை பார்த்ததில்லை. அது கெடுதலானது என்பது கேள்வி ஞானம்தான். இது உனது சொந்தமான ஆத்ம தரிசனம் அன்று. ஸ்ராவஸ்தி என்றொரு நகரம். இந்தியாவில் செல்வச் செழிப்பு மிகுந்த நகரம். அவ்வூரில் செல்வத்தில் முதலிடம் பெற்ற வணிகரின் பெயர் சேட் மிர்கார். அவரது மருமகள் பெயர் விசாகா. அவ்வூருக்கு புத்தர் விஜயம் செய்திருந்தார். விசாகா அவரது உபதேசம் கேட்கச் செல்வது வழக்கம். ஆனால் மிர்கார் ஒருபொழுதும் உபதேசம் கேட்கச் சென்றதில்லை. அவர் பணவெறி கொண்டவராக இருந்தார். விசாகா தன் மாமனாருக்கு சிறப்பாக பணிவிடை செய்தாள். அவருக்கு அவளேதான் உணவு தயாரிப்பாள். மாமனாருக்கு வயதாகி வந்த போதிலும் புத்தரின் உபதேசத்தை இதுவரை அவர் கேட்டதில்லையே என்று விசாகா வருந்தினாள். மாமனாரின் வாழ்க்கை பணம், பதவி, அந்தஸ்து என்றே கழிந்து கொண்டிருப்பது. கடலில் சென்று கலக்காமல் நதி வழியில் மணலிலேயே வற்றிவிட்டது போல் விசாகாவிற்கு தோன்றியது. ஒரு நாள் மிர்கார் சாப்பிட உட்கார்ந்தார். விசாகா உணவு பரிமாறியபடியே, அப்பா, சாப்பாடு ருசியாக இருக்கிறதா என்று விசாரித்தாள். நீ எப்பொழுதுமே சுவையாகத்தான் உணவு தயாரிக்கிறாய். ஆனால் இதுவரை என் அபிப்பிராயம் கேட்டதில்லையே, மிர்கார் பதிலளித்தார். உங்கள் மனசுதான் காரணம். அதனால் சாப்பாடு ருசியாக உள்ளது போல் தோன்றுகிறது. ஆனால் இதெல்லாம் பழசாகி போன உணவு. இந்த உணவைத்தான் உங்களுக்கு கொடுக்க நேரிடுகிறது என்று விசாகா வருத்தத்துடன் கூறினாள். மிர்காரால் நம்ப முடியவில்லை. உனக்கு என்ன பைத்தியமா? இதுவா பழைய உணவு? நீ என்றைக்கும் பழைய உணவு பரிமாறவே தேவையில்லை. வீட்டில் தானியங்களும் பல சரக்கும் கொட்டி கிடக்கிறதே. சமையலுக்கு வேண்டிய எப்பொருளும் உனக்கு புதிதாக கிடைக்கிறதே. இங்கே பழைய சோறு என்ற பேச்சே கிடையாதே என்றார் அவர். விசாகா விளக்கினாள். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. உங்களுக்கு என் பேச்சு புரியவில்லை. வீட்டில் தனதானியம் நிறைந்திருப்பதற்கு காரணம் சென்ற பிறவியில் உங்கள் புண்ணிய செயல்களே. ஆனால் இப்பிறவியில் நீங்கள் புண்ணிய செயல் புரிந்து நான் பார்த்ததில்லை. ஆகவேதான் இதெல்லாம் பழசு என்கிறேன். சென்ற பிறவிகளில் நீங்கள் செய்த புண்ணிய செயல்களால்
இப்பிறவியில் கோடீஸ்வரராக உள்ளீர்கள். நான் இங்கு மருமகளாக வந்ததிலிருந்து பார்க்கிறேன். நீங்கள் நற்செயல் புரிந்ததில்லை. அன்பு, பரிவு, அறம், பூஜை, பிரார்த்தனை, தியானம் ஆகியவற்றை நீங்கள் மேற்கொண்டும் நான் பார்த்ததில்லை. ஆகவேதான் சென்ற பிறவியில் சேமித்த புண்ணியத்தால் கிடைத்த இப்பிறவி வாழ்க்கை வசதிகளை பழைய சோறு என்கிறேன். நீங்கள் புத்தம் புதிய உணவு எப்பொழுதிலிருந்து சாப்பிடுவதாக உத்தேசித்திருக்கிறீர்கள் தெரியவில்லை. மிருகார் திடுக்கிட்டார். பாதி சாப்பாட்டிலேயே எழுந்துவிட்டார். இரவு முழுவதும் அவரால் தூங்க முடியவில்லை. மருமகள் சொன்னது சரி என்று உணர்ந்தார். அப்பேச்சால் மனத்தில் ஆழமான பாதிப்பை உணர்ந்தார். மறுநாள் அவர் புத்தரின் தங்குமிடத்திற்கு வந்து உபதேசம் கேட்டதை விசாகா கவனித்தாள். தினமும் உபதேசம் கேட்டு மிருகாரும் ஞான பேச்சுகள் பேசலானார். ஆனால் அவரது வாழ்க்கை முன்பு போலவேதான் இருந்தது. ஒரு நாள் விசாகா அவரிடம் வந்து, அப்பா, நீங்கள் இன்னமும் பழையதுதான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது பழைய ஞானத்தை ஏற்று வருகிறீர்கள். உங்களது ஞான பேச்சு சுயமானதென்று, புத்தரது பேச்சு. அவர் பேச்சை கேட்டு அதையே திருப்பிச் சொல்கிறீர்கள். சுயமாக உணர்ந்து அதை எப்பொழுது சொல்ல போகிறீர்கள்? உங்கள் உயிரில் கலந்து நிற்கின்ற கீதம் என்றைக்கு வெளிப்படும்? உங்களுக்குள் ஓர் அருவி அடைந்து கிடக்கிறது. அதை பெருக்கெடுத்து ஓடச் செய்யுங்கள். பணம் பழையது. உங்களிடமுள்ள உங்கள் ஞானம் நாட்பட்டது. இப்படி மட்கியதை வைத்திருப்பது பாவம். எல்லா பாவங்களும் ஊசி போனவைதாம். புண்ணியம்தான் எப்பொழுதும் புது மலர்ச்சியுடன் விளங்கும். இப்போதுதான் குளித்து வந்தது போல் இருக்கும். சமீபத்தில் பெய்த மழையில் புதிதாக தலை நிமிர்ந்த மலர் இப்போதுதான் உதித்த கிரணங்களின் ஊடே நடனமாடுகின்ற பசுமையான இலைகள். இவை போன்றது புண்ணியம். காதால் கேட்கின்ற ஞானத்தை அப்படியே முழுமையாக ஒப்புக்கொண்டு விடாதே. அதை திருப்பி ஒப்பிக்காதே. நீ சுயமாக ஒன்றை உணரும் வரை தொடர்ந்து முயலு. எல்லா உயிர்களிலும் ஆத்மாவும், ஆத்மாவில் எல்லா உயிர்களும் நிலை பெற்றுள்ளதை அறிந்தும் முனிவர்கள் கூட பாச நேசத்திற்கு ஆளாகிறார்கள் என்பது அதிசயம். ஆகவே ஜனகரே, ஞானம் பெற்றுவிட்டதாக அவசரப்பட்டு சொல்லாதீர். எத்தனையோ சந்நியாசிகள் தங்களுக்கு பாசம் பற்று கிடையாது, எல்லாவற்றையும் கைவிட்டாயிற்று என்பார்கள். ஆனால் பெரும்பாலும் இது மேலோட்டமான பேச்சு. ஜனகரே, நீரும் அத்தகைய முனிவராகிவிடாதீர். ஜைன பெண் துறவி ஒருவர், சாத்வி, நான் தில்லியில் இருந்தபோது சந்திக்க வந்தார். என் விளக்கங்களை கேட்ட அவர் இதுவரை தான் ஒரு வலையில் அகப்பட்டு கொண்டிருந்தது போலவும் இப்போது அதிலிருந்து தப்பித்து வெளியே வந்துவிட்டது போல் இருப்பதாகவும் சொன்னார். இந்த விஷயத்தை தன் குருவிடம் முதலில் தெரிவிக்கச் சொல்லி அனுப்பிவிட்டேன். இதை அறிந்து குருவிற்கு கோபம் வந்துவிட்டது. அவர் என்ன சந்தித்த போது கோபத்தால் உசிதமற்றதை பேசினார். அந்த சாத்வி விலகிச் சென்றால் தமது சம்பிரதாயத்திற்கு கெட்ட பெயர் ஏற்படும் என்றார். அந்த சாத்வியிடம் தமக்கு மிகுந்த பாசம் உண்டு என்றும் அவள்தான் முதுமையில் தமக்கு ஆதரவு என்றும் தெரிவித்தார். அப்போதே அவர் வயதானவராகத்தான் இருந்தார் போலல்லவா நான் சொன்னேன். இல்லறத்தில் இருப்பவர்கள் பேசுவது உங்கள் பேச்சு உள்ளது. குடும்ப வாழ்க்கை நடத்துபவர்களில் தந்தை மகனை முதுமையில் தமக்கு ஆதரவு என்பார். தாயார் மகளை முதுமையில் தமக்கு ஆதரவு என்பார். ஆகவே நீங்கள் பேசிய விதம் துறவியாகிய உங்களுக்கு அழகன்று. உங்களது சம்பிரதாயம் என்ற வலையிலிருந்து வெளியேறுவதால் தனக்கு வாழ்க்கையில் சுதந்திரம் கிடைக்கும் என்று அந்த சாத்விக்கு தோன்றினால் அவரை ஆசீர்வதித்து போக விடுங்கள். ஆனால் இவள் மீது உங்களுக்கு பாசம் என்றால் அந்த பாசம்தான் உங்களுடைய பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
அந்த சிக்கலை அவிழ்க்க முயலுங்கள். இறப்பதற்கு முன் பாச உணர்ச்சியிலிருந்து தப்பிவிடுங்கள். துறவி அதிர்ச்சி அடைந்தார். பிறகு கூறினார், நீங்கள் சொன்னது சரிதான், பாசம் இருக்கக்கூடாதுதான். ஆனால் எனக்கு இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. மகன் மகள் என்ற பாசத்தை துறந்தவருக்கு சீடன் சிஷ்யை மீது பாசம் தோன்றுகிறது. பாசம் ஆளை விடுவதில்லை. வீட்டு பாசம் நீங்கியவரை கோயில் பாசம் பிடித்து கொள்கிறது. கடை பாசம் நீங்கியவரை ஆசிரம பாசம் கவர்ந்து கொள்கிறது. இடம் மாறினாலும் பாசமும் பின்னாலேயே வந்து விடுகிறது. எனது என்னும் உணர்வு புது புது ஆதாரங்களை சிருஷ்டித்துக் கொள்கிறது. ஓர் ஆதாரத்தை அழித்து விட்டாலும் அதற்கு முன்னரே இரண்டாவது ஆதாரத்தை ஏற்படுத்தி கொண்டு விடுகிறது. ஓரிடத்தில் உள்ள கூட்டை கலைத்தால் இன்னோரிடத்தில் கூடு கட்டப்படுகிறது. எனது என்னும் உணர்வு இவ்வாறு தப்பித்து நீடிக்கிறது. இதுதான் ஆச்சரியமான விஷயம். எல்லாவற்றையும் விட்டவனிடமும் ஏதோ ஒன்று ஒட்டிக்கு கொண்டிருக்கிறது. இவ்வாறு துறவியும் ஒரு வகையில் குடும்பஸ்தன், சந்நியாசியும் பற்றுகளால் கட்டப்பட்டிருக்கிறான். மோட்சம் அடைய வேண்டும் என்ற ஆசை இருந்தும் சாது சந்நியாசிகள் இன்னும் உலக வாழ்க்கையிலேயே அலைந்து திரிகின்றனர். பேச்சு, உபதேசம் மோட்சம் பற்றி இருக்கும். உயிரோ உலகில் நீடிக்கும் ஆசையில் சிக்கிக் கொண்டிருக்கும். நீயும் முனிவராகிவிட்டதாக அவசரப்பட்டு கூறாதே. உண்மையிலேயே முனிவனாவது அரிய நிகழ்ச்சியாகும். அஷ்டாவக்ரர் நிச்சயமாக கடுமையான குருதான். குரு அப்படித்தான் கண்டிப்பானவராக இருக்க வேண்டும். அவர் கடுமையானவராக இல்லாவிடில் கருணையாளராக இருக்க முடியாது. அவரது கடுமைதான் அவரது கருணை. அவர் ஜனகரை இருக்கினார். நன்றாகச் சுண்டி தட்டி பார்த்தார். ஜனகர் பாவம் பயந்து போயிருப்பார். நீ அதிர்ஷ்டசாலி, உனக்கு ஞானம் கிடைத்து விட்டது என்பது மாபெரும் சாதனை. ஆனால் இந்த அஷ்டாவக்ரர் விசித்திரமான குருவாக இருக்கிறார். பாராட்டுவதற்கு பதில் மிரட்டலாக எச்சரிக்கிறாரே. ஆனால் அஷ்டாவக்ரர் செய்தது சரிதான். உரைக்கல்களில் உரசித்தான் தங்கத்தை மதிப்பிட முடியும். நெருப்பில் புடம் போட்ட பிறகுதான் தங்கம் சுத்தமாகிறது. மனிதன் இறக்கும் சமயத்திலும் கடைசி நேரத்திலும் சாவு கதவை தட்டும் தருணத்திலும் காம உணர்வால் பீடிக்கப்பட்டிருக்கிறான். சாதாரண மனிதனை சொல்லவில்லை. பரம அத்வைதத்தில் இறைவனுடன் ஐக்கியத்தில் நம்பிக்கையுடையவன், இறைவன் நெஞ்சத்தில் நான் வீடு கட்டி கொண்டு விட்டேன் என்று கூறுபவன், மோட்ச நிலையை நோக்கி பயணம் தொடங்கிவிட்டேன் என்பவன், அவனும் காமத்தின் வசப்படுகிறான். ஏனெனில் இதுவரையிலான வாழ்க்கையில் அவன் கேளிக்கைகளில் பயிற்சி பெற்றுவிட்டான். பழகிப்போன கேளிக்கைகளில் ஆர்வம் கடைசி வரை ஒருவனை விடுவதில்லை. பார்வையற்ற ஒருவனும் மூடமான ஒருவனும் நண்பர்கள். ஒரே தொழில் பிச்சை எடுத்தல். பார்வையற்றவன் தோளில் மூடமானவன் உட்கார்ந்து வழிகாட்ட மொத்தமாக பிச்சை எடுத்து பங்கு போட்டு கொண்டனர். காலப்போக்கில் இருவரிடையேயும் தகராறு மூண்டது. கண் தெரியாதவன் என்பதால் மூடவன் வசூலில் தன்னை ஏமாற்றுவதாக ஒருவன் நினைக்க நிறைய இடங்களுக்கு போகாமல் பார்வையற்றவன் வசூலை குறைத்து விடுவதாக மூடவன் நினைத்தான். ஒருவரை அடிக்கும் நிலைக்கு சென்று இருவரும் பிரிந்துவிட்டனர். கடவுளுக்கு இரக்கம் ஏற்பட்டது. இக்காலத்தில் அவருக்கு இரக்கம் வருவதில்லை என்பது வேறு விஷயம். இப்படி இரக்கம் காட்டி காட்டி அதனால் பயனில்லை என்று கடவுள் களைத்து போயிருக்கக்கூடும். மனிதனுக்கு இரக்கம் காட்டினாலும் அதை அவன் சரியாக பயன்படுத்துவதில்லை. ஆனால் மேற்படி கதையில் கடவுள் இறக்கப்பட்டு அவர்களுக்கு நல்லது செய்ய விரும்பினார். பார்வையற்றவன் கண் கேட்பான், முடவன் கால் கேட்பான். இந்த வரங்களை கொடுத்து விட்டால் இருவரும் சுதந்திரமாக வாழ முடியும் என நினைத்தார். அவர்களிடம் தனித்தனியாக சென்று பேசிய கடவுள் திரும்புகையில் அழுதபடி வந்தார்.
ஏனென்றால் விழியற்றவன் அவரிடம் கேட்ட வரம் முடவனை பார்வை இழக்கச் செய்யுங்கள் என்பதுதான். அதேபோல் முடவன் கேட்ட வரம் பார்வையற்றவனின் காலை ஒடித்து மூடமாக்குங்கள் என்பதாகும். கடவுள் இத்தகைய அனுபவங்கள் காரணமாகத்தான் காலப்போக்கில் இந்த நில உலகிற்கு வருவதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திவிட்டார். பூமிக்கு வருவதில் அர்த்தமில்லை என்று அவருக்கு தோன்றிவிட்டது. ஏனெனில் மனிதர்களிடையே போட்டி மனப்பான்மை என்னும் நோய் இருமடங்காகிவிட்டது. கடவுள் வருவதால் லாபமில்லை. இரக்கம் காட்டி வரமளிக்க அவர் முன்வந்தால் விளைவு ஆபத்தாக உள்ளது. மனிதனின் பழக்க தோஷம் எதிலும் துக்கத்தை வரவழைத்து கொண்டு விடுவான். கடவுள் உன் முன்னால் தோன்றினால் நீ என்ன வரம் கேட்பாயோ அதன் மூலம் முன்பை விட அதிக கஷ்டத்தை உண்டாக்கிக் கொள்வாய். கேட்பது நீ அல்லவே, பழக்க தோஷம்தான் வரம் கேட்கிறது. பிரபு, உமக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ, எது எனக்கு பொருத்தமானதோ அந்த வரத்தை கொடுங்கள். ஏனென்றால் நான் எந்த வரம் கேட்டாலும் அது கடைசியில் தப்பாகவே முடியும். காரணம், இதுவரை நான் தவறாக வாழ்ந்திருக்கிறேன். ஆகவே என் கோரிக்கையிலும் தவறு இருக்கும். இதை தவிர்க்க நானாக எதுவும் கேட்க மாட்டேன். நீங்கள் எது வேண்டுமானாலும் கொடுங்கள். உங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். நீங்கள் சரியான தொலைநோக்கு உடையவர். எனக்கு எது பொருந்துமோ அதை கொடுங்கள். பார்வையற்றவன் வரம் கேட்டான், அது தவறான வரம். மூடமானவன் வரம் கேட்டான், அதுவும் தப்பான வரமே. பழைய பழக்கம் நீங்கவில்லை. இருவரிடமும் கோபம் என்ற விஷம் மிஞ்சியிருந்தது. கடவுளே, எதிரில் தோன்றியும் இருவரும் தத்தம் உடற்குறையை போக்கிக் கொள்ளும் வாய்ப்பை நழுவ விட்டனர். மனித வாழ்வில் பல முறை மோட்சத்திற்கான வாய்ப்பு வருகிறது. எனினும் மனிதன் அதை தவற விடுகிறான். ஏனெனில் பழைய பழக்கங்கள் படையெடுக்கின்றன. மோட்சம் கிடைக்கக்கூடிய சமயம் இவை மிகவும் வலுவாகவே தாக்குகின்றன. ஏனெனில் பழக்கங்களும் தம்மை காப்பாற்றிக் கொள்ள விரும்புகின்றன. நான் பார்த்த வரையில் உலகில் அதிகமான பேர் துக்கத்திற்கான காரணங்கள் உள்ளன என்பதால் துன்பப்படவில்லை. 99% சூழ்நிலைகளில் துக்கப்படுவதற்கு காரணம் இருக்காது. பழக்கத்தின் காரணமாகத்தான் மக்கள் துக்கப்படுகிறார்கள். சிலர் துக்கப்படுவதை ஆழமாக பயிற்சி செய்துள்ளனர். அந்த பயிற்சி பழக்கமாக மாறி எவ்வளவு முயன்றாலும் அதை விட முடிவதில்லை. அதில்தான் சம்பந்தப்பட்டவர் தன் முழு வாழ்க்கையையும் முதலீடு செய்திருக்கிறார். திடீரென அதை எப்படி விடுவது? நான் ஒரு புத்தகம் படித்தேன். அருமையான நூல், அனைவரும் படிக்க வேண்டும், எல்லோருக்கும் பயனுள்ளது. பெயர், எப்படி நீங்கள் தங்களை சோர்க்கவும். எழுதியவர் டான் கிரீன்பர்க். கவலைப்படும் மனிதனாக நம்மை ஆக்கிக் கொள்வது எப்படி என்னும் தலைப்பின் கீழ் நூலாசிரியர் ஆழமாக ஆராய்ச்சி செய்துள்ளார். அவர் அதற்கான வழிமுறைகளை தவறின்றி பின்பற்றுவதற்காக தெளிவான நடையில் எழுதியுள்ளார். நீ நூலை படித்திராமலே பல விதிகளை ஏற்கனவே பின்பற்றி வருகிறாய். நூலை படித்தால் நீ கவனம் செலுத்தி சரியான முறையில் எல்லா வழிமுறைகளையும் சரியாக பயிற்சி செய்ய முடியும். இதன் மூலம் எந்தவித குறைபாடும் இன்றி நீ முழுமையாக கவலைப்படுபவனாக ஆகிவிடலாம். மக்கள் துக்கப்படுவதற்குத்தான் பயிற்சி மேற்கொள்கிறார்கள். காம உணர்வு தொன்று தொட்டு பயிலப்பட்டு வருகிறது. பிறவிகள் தோறும் இவ்வுணர்வு தொடர்ந்து வருகிறது. இதனால் எப்பலனும் கிடைத்ததில்லை. எப்பொழுதும் இழப்புதான் ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் காமம் நம் ஒவ்வொரு உரோமத்திலும் ஊடுருவி நிற்கிறது. காமம் சம்பந்தப்பட்ட இதுவரையிலான அறிவு பெற்ற பயிற்சி காரணமாக மனிதன் மீண்டும் மீண்டும் காம ஏக்கம் கொள்கிறான். சாவு நேரத்திலும் கூட காம கனவுகள் காண்கிறான். தியான நேரத்திலும் காம எண்ணங்கள் மனத்தில் ஓடுகின்றன.
கோயிலில் இருக்கும் போது கூட மனத்தில் விலை மகளிர் வீட்டு நினைவே எழுகிறது. ஆகவே அஷ்டாவக்ரர் எச்சரிக்கிறார், ஜனகரே, அவசரப்படாதீர். இந்த வலைகள் பழங்காலத்திலிருந்தே நீடித்து வருகின்றன. இவற்றை நீர் ஒரு நொடியிலா கிழித்து முக்தி நிலையை அடைய முடியும். ஜனகர் முக்தி நிலையை அடையவில்லை என்று அஷ்டாவக்ரர் கூறவில்லை. ஒரு நொடியில் முக்தி கிடைக்கக்கூடும் என்றும் அவர் கருதுகிறார். அவர் ஜனகரை எச்சரிக்க மட்டும் செய்கிறார். பிரமை காரணமாக அவர் ஞானம் அடைந்து விட்டதாக நினைக்க கூடாதல்லவா? முக்தி, விடுதலை என்பது முழுமையாக இருக்க வேண்டும், அரைகுறையாக அமைந்து விடக்கூடாது. நோய் கிருமிகள் மறுபடியும் நுழைந்து விடக்கூடாது. காமத்தை ஞானத்தின் எதிரி என்று அறிந்திருந்தும் மிகவும் பலகீனமானவனும் மரணப்படுக்கையில் இருப்பவனும் கூட காம சுகத்தை விரும்புகிறான். இது ஆச்சரியமான விஷயம். அஷ்டாவக்கிரர் சொல்கிறார், ஜனகரே, நீர் ஞானம் பெற்றுவிட்டதை ஆச்சரியத்துடன் சொல்கிறீர். அதைவிட உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம் ஒன்று உமக்கு தெரிவிக்கிறேன். மனிதன் ஒருவன் இறந்து கொண்டிருக்கிறான். உயிர் சக்தி ஏறத்தாழ நீங்கிவிட்டது. ஆனால் காம உணர்வு அப்படியே உள்ளது. வாய் ருசிதான் தெரியவில்லையே தவிர மற்ற உணர்ச்சிகள் மங்கவில்லை. கவலைகளும் காயங்களும் தவிர வேறெதுவும் மிஞ்சவில்லை. வாழ்க்கையே தோல்வி. ஆனால் காமம் மிஞ்சியுள்ளது. அதை நீக்குவது கடினம், முடியாத காரியம். ஏனெனில் பழங்காலத்திலிருந்தே காமம் பழக்கமாகிவிட்டது. ஆகவே நீங்கள் ஆழ்மனத்துள் இறங்கி உங்களை நன்கு பரிசோதித்துக் கொள்ளவும். சிக்மண்ட் ஃப்ரைட் அன்கான்ஷியஸ் என்று கூறும் உள்மனத்தை தான் இங்கே அஷ்டாவக்கிரர் சுட்டி காட்டுகிறார். உன் மேல் மனத்தில் பிரகாசம் உண்டாகிவிட்டது. ஆனால் உன் ஆழ்மனத்தின் நிலை என்ன? உன் வரவேற்பறை சுத்தமாகிவிட்டது, நேர்த்தியாகிவிட்டது. ஆனால் உன் வீட்டின் நிலவரை எப்படி உள்ளது? அங்கே நெருப்பு மூண்டால் விரைவிலேயே அதன் புகை உன் வரவேற்பறைக்கும் வந்துவிடும். நிலவரை குப்பையால் நிரம்பியிருந்தால் உன் வரவேற்பறையின் நறுமணம் அதிக நேரம் நீடிக்காது. ஆகவே படிப்படியாக ஆழ்மனத்துள் இறங்கு. அங்கு புலன் இன்பங்களின் விதைகளை தேடு. அங்கேயே அவற்றை சுட்டெரித்து விடு. துக்கம், ஏக்கம், காமம், பேராசை, கோபம் ஆகிய நோய்களை நாம் விடாமல் பயிற்சி செய்து வளர்த்து கொண்டுள்ளோம். இவை காரணமின்றி ஏற்படவில்லை. நாம் மிகவும் உழைத்து இவற்றை சீராக வளர்த்துள்ளோம். இவற்றை பற்றி நிறைய சிந்தித்துள்ளோம். இவற்றிற்காக நிறைய செலவழித்துள்ளோம். இவை நமக்கு உலகமாகிவிட்டன. ஒருவன் தான் துக்கத்திலிருந்து விடுபட விரும்புவதாகச் சொன்னால் அவன் ஒரு விஷயம் யோசிக்க வேண்டும். அந்த துக்கத்திலிருந்து அவன் ஏதாவது லாபம் பெற்றால், எதையாவது அறுவடை செய்தால் அவன் விரும்பினாலும் துக்கத்திலிருந்து விடுபட முடியாது. சிலர் துக்கத்தை விரும்ப காரணம் அப்பொழுதுதான் மற்றவர்கள் அவர்களிடம் அனுதாபம் காண்கிறார்கள் என்பதுதான். ஒரு மனைவி மிகவும் மகிழ்ச்சியாக தெரிகிறாள். ரேடியோ கேட்டு கொண்டிருக்கிறாள். கணவன் அலுவலகத்திலிருந்து திரும்பி வீட்டுக்குள் நுழையும் சந்தடி கேட்கிறது. சட்டென்று மனைவிக்கு தலைவலி வந்து விடுகிறது. இதை நான் கண்டிருக்கிறேன். பலர் வீட்டில் இந்த நாடகத்தை பார்த்திருப்பதால் சொல்கிறேன். மனைவி ஆரோக்கியமாகத்தான் தெரிவாள். என்னிடம் நன்கு பேசிக்கொண்டிருப்பாள். கணவரின் காரின் ஹாரன் ஒலி கேட்கும். உடனே மனைவி படுக்கை அறைக்கு சென்று படுத்து விடுவாள். கணவர் அவளை தேடி அந்த அறைக்குள் போய் வந்த பின் அவளுக்கு தலைவலி என்று எனக்கு தெரியப்படுத்துவார். நிஜமாகவே தலைவலி ஏற்பட்டிருக்காது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் திடீரென்றா அப்படியாயின் ஏதாவது ஆழ்ந்த காரணம் இருக்கும். மனைவிக்கு தலைவலி என்றதும் கணவன் அனுதாபம் காட்டுவான். அவள் அருகே அமர்ந்து நெற்றியை வருடுவான். தலையை பிடித்து விடுவான். ஆகவே இந்த வலியில் சுயநலம் கலந்திருக்கிறது. வலி இருந்தாலும்
கணவனின் கவனிப்பின் சுகத்தை எதிர்பார்ப்பதால் வலி விரும்பப்படுகிறது. யாராவது தனது நெற்றியை அழுத்திவிட வேண்டும் என்னும் உல்லாசை இருந்தால், யாராவது தன்னிடம் அனுதாபம் காட்ட வேண்டும், அன்பை வெளியிட வேண்டும், தன்னை கவனிக்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்ப்பது உன் துக்கத்தில் கலந்திருந்தால், நீ எத்தனை முறை முயன்றாலும் துக்கத்திலிருந்து விடுபட மாட்டாய். ஏனென்றால் நீ துக்கத்தின் கிளைகளை ஒரு கையால் வெட்டி கொண்டே வந்தாலும் அவை வளர உதவியாக இன்னொரு கையால் நீர் பாய்ச்சியும் வருகிறாய். மேற்புறம் வெட்டுவாய், கீழ்ப்புறம் நீர் பாய்ச்சுவாய். உனக்கு துக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்க வாய்ப்பில்லை. ஏனெனில் நீ துக்கத்தில் முதலீடு செய்துள்ளாய். இங்கே நாட்டில் எல்லோரும் சோகமாக உள்ளனர். பறவை சோகமாக உள்ளது. அதனால் பறக்க முடியவில்லை. அதற்கு தான் அடைபட்டுள்ள தங்க கூண்டின் மீது மோகம் உள்ளது போல் தெரிகிறது. இங்கே கவிஞன் சோகமாக உள்ளார். ஏனெனில் சோக பாடல்களைத்தான் மக்கள் விரும்பி கேட்கிறார்கள், கேட்டு கைத்தட்டுகிறார்கள். இங்கு சிந்தனையாளர் சோகமாக உள்ளார். ஏனென்றால் சிரித்தபடி ஆனந்தமாக இருப்பவரை மக்கள் பைத்தியக்காரர் என்று நினைக்கின்றனர். இந்த சோகமான சூழ்நிலையில் சோகத்தை கடப்பது மிகவும் கடினம் என தோன்றுகிறது. இங்கு வீசும் காற்றும் சோகமாக உள்ளது. அக்காற்றில் காமம், கோபம், லோபம், மோகம் கலந்துள்ளன. இங்கே மோட்ச கிரணங்கள் இறங்கி வருவது மிகவும் சிரமம். ஆனால் ஜனகரின் வாழ்க்கையில் ஆன்மீக கிரணம் இறங்கியது. ஆகவே அவரை அஷ்டாவக்கிரர் எல்லா வகையிலும் சோதித்து பார்க்க விரும்புகிறார். ஜனகரின் அறிவிப்பில் ஏதேனும் தவறு, துளியளவு குறைபாடு இருக்கக்கூடாது என எதிர்பார்க்கிறார். இத்தகைய மகா கருணை காரணமாக அவர் ஜனகரிடம் கடுமையாக பேசுகிறார். ஜனகரே, எச்சரிக்கையாக இருங்கள். ஞானிகளும் முனிவர்களும் தாங்கள் பூரணமடைந்து விட்டதாக நினைக்கும் பிரமை. வலையில் நீங்களும் சிக்கிக்கொள்ளாதீர். எத்தனையோ அறிவாளிகள், பண்டிதர்கள் சாஸ்திர படிப்பு என்னும் சுமையின் கீழ் அழுந்தப்பட்டு கிடக்கிறார்கள். தியாகத்தை உயர்த்தி பேசுகின்ற எத்தனையோ பேரின் மனம் இப்போதும் பணத்தாசையால் நிரம்பியுள்ளது. இந்த எல்லாவற்றையும் நீங்கள் முறையாக பரீட்சித்து பாருங்கள். இம்மாதிரியான பிரமையின் வசப்படவில்லை எனில் நீங்கள் ஞானம் பெற்றுவிட்டதாக செய்த அறிவிப்பு உண்மையானதென ஒப்புக் கொள்கிறேன். ஹரி ஓம் தத் சத்.